결혼을 해서 자녀를 낳고 살고 ஆனா நாகோனுக்கு இப்ப திருமணமாகி இப்ப அவர் பிள்ளைகளோட வாழ்ந்துட்டு இருக்கிறார். 하란도 결혼을 했는데 롯이라고 하는 자식을 낳고 하란이 죽어버렸습니다. நான் ஆரோனுக்கு இப்போ லோத் என்ற அந்த மகன் பிறந்ததுக்கு பிறகு கர்த்தர் ஆரோனை அவர் சாகடித்தார். 한국의 속담에 부모가 죽으면 뒷동산에 묻고 자식이 죽으면 가슴에 묻는다는 말이 있어요. இந்த பெற்றோர்கள் மரித்தாங்கன்னா இப்போ பின்புறமாக நம்ம அடக்கம் செய்வதும் இப்ப பிள்ளைகள் மரித்தாங்கன்னா இருதயத்தில் அடக்கம் செய்வாங்கன்ற ஒரு தென்கொரிய பழமொழி இருக்குது. 부모님이 죽으면은 땅에다가 묻고 장사를 치르지만 பெற்றோர்கள் இப்போ மரித்தாங்கன்னா இந்த நிலத்துல அவங்கள தோண்டி புதைப்போம். 자식은 죽어서 땅에 묻지만 부모의 가슴에 묻히는 거예요. ஆனா பிள்ளை மரித்து இப்ப அதை நிலத்துல அடக்கம் செய்தாலும் பெற்றோர்களுடைய இருதயத்தில் அடக்கம் செய்ததுக்கு சமம்னு சொல்லுவாங்க. 평생 죽은 자식을 가슴에 품고 삽니다. ஒரு நாள் இந்த வாழ்க்கை முழுக்க தன்னுடைய இறந்த மகனை இருதயத்தில் அவங்க அடக்கம் செய்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 그게 이 사람의 마음인 거예요. அதுதான் இந்த மனிதனுடைய இருதயம். 자, 그런데 이 데라가 자기 아들들 가운데에서 먼저 하란이 죽었어요. ஆனா இந்த தேராவுடைய இந்த மகன்கள்ல ரெண்டு மகன்ல ஒரு மகன் இப்ப இறக்குறான். 아브라함은 결혼을 했는데 자식이 없는 거예요. ஆபிரகாமுக்கு திருமணம் ஆயிருந்தது ஆனா அவருக்கு பிள்ளைகள் இல்லை. 어느 날 하나님께서 아브라함에게 말씀을 하셨습니다. ஒரு நாள் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி இப்படியாக கூறினார். 창세기 12장 1절부터 나와 있는 말씀인데요. இந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல முதலாம் வசனத்துல இருந்து கர்த்தர் இப்படி பேசுறார். 너는 너의 본토 친척 아비집을 떠나 내가 내게 지시할 땅으로 가라. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 내가 거기서 너에게 복을 주고 너를 큰 민족의 아비로 삼겠다. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 아브라함은 자식이 없어요. ஆபிரகாமுக்கு அந்த நாட்கள்ல பிள்ளையே இல்ல. 자식이 없는 사람이 바라는 게 뭐겠습니까? குழந்தைகள் இல்லாத ஒரு மனிதன் எதை மாத்திரம் எதிர்பார்த்து காத்திருப்பார்? 예? 자식을 기대하고 기다리고. 자식이 없는 사람은 자식이 생기길 바라잖아요. இப்ப குழந்தைகள் இல்லனா குழந்தை வேணும்னு மாத்திரம் தான் அவர் எதிர்பார்த்து காத்திருப்பார். 근데 하나님이 다른 걸 말씀을 하신 게 아니라 ஆனா கர்த்தர் மற்ற காரியங்கள் அவரிடத்துல பேசல. 내가 말하는 곳으로 네가 가면 내가 거기서 너를 복을 주어서 자식을 많이 낳고 큰 민족의 아비로 삼겠다는 거예요. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போனா நான் உன்னை ஆசீர்வதித்து பல பிள்ளைகள் இருக்கக்கூடிய பெரிய ஜாதி ஆக்குவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். 여러분 그때가 지금으로부터 거의 4,500년 전입니다. பிரியமானவர்களே இது கிட்டத்தட்ட 4500 வருடத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். 갈대아 우르라고 하는 곳은 지금 말하면 이란, 이라크가 있는 메소포타미아 문명 지역이에요. தற்சமயம் ஈரான் ஈராக் இருக்கக்கூடிய இந்த மெசபொட்டாமியான்றது இடம் தான் அந்த கல்தியா யூர் அப்படின்ற இந்த ஊர் சொல்லுவாங்க. 그때는 지금처럼 이렇게 국가의 형태를 갖추고 살던 때가 아니고 அந்த நாட்கள்ல இப்ப இருக்கிறது போல இப்ப இந்த தேசத்தினுடைய இந்த சட்டமோ இது எல்லாமே கிடையாது. 그냥 부족 국가의 형태이기 때문에 자기 마을을 떠나면 위험하고 죽어요. இப்போ ஒவ்வொருத்தருக்குமே தன்னுடைய சுய சட்டம் மட்டும் தான் இருந்தது. அதை அவங்க மீறினாங்கன்னா எல்லாரும் இறந்து போய்டுவாங்க. 지금은 나라가 다르더라도 사람들이 많이 생기고 발전했기 때문에 ஆனா இப்ப தேசம் எல்லாமே வித்தியாசமாயிடுச்சு. ஒவ்வொரு தேசமும் வளர்ச்சி அடைந்து ஒவ்வொரு சட்டமும் வித்தியாசமா இருக்குது. 국경선이라는 게 있어도 나라가 나라하고 연해서 이렇게 붙어 있고 사람들이 많이 삽니다. ஒரு தேசத்துடைய சட்டம் இருந்தாலும் சரி, ஆனா ஒரு தேசத்துல இன்னொரு தேசத்துக்கு போயிட்டு மற்ற ஜனங்களும் வாழ்றாங்க, அங்க இருந்து இங்க வரவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 그러나 그 당시만 해도 사람들이 모여서 사는 곳이 그냥 군데군데 있을 뿐이에요. ஆனா அந்த நாட்கள்ல இப்ப ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு இடத்துல தங்கி இருக்கிறது தான் அவங்களுடைய சொந்த தேசம் மாதிரி இருந்தது. 그리고 그때는 힘이 센 부족들이 힘이 약한 부족에게 쳐들어가서 사람을 잡아다가 종으로 삼고 모든 것을 뺏어가고 하는 그런 시대였어요. அந்த நாட்கள் எப்பேற்பட்ட நாட்கள்னு பாத்தீங்கன்னா இப்போ பெலன் உள்ள ஒரு சந்ததி ஒரு ஜாதி என்ன பண்ணுவாங்கன்னா பெலனற்ற தங்களை விட வீக்கான அந்த ஜாதியை போயிட்டு அவங்க சிறைப்பிடித்து வந்து அடிமைகளாக வைத்து வாழ ஆரம்பிப்பாங்க. 성경에는 나타나지 않지만 기독교 학자들이 말하기를 아브라함의 아버지 데라는 우상을 만들어서 파는 장사였대요. இந்த வேதாகமத்துல இது எழுதப்படல. ஆனா வேத ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்கன்னா இப்ப இந்த ஆபிரகாமுடைய இந்த சகோதரன் இந்த தேரா என்ன பண்ணாருன்னா பல விக்கிரங்களை வணங்கி அதுக்காக ஆராதனை செய்ததாகவும் கூறுகிறாங்க. 신상을 만들어서 파는 거죠. ஒரு புது விக்கிரகத்தை வணங்குறது மாத்திரம் இல்லாம அதை விற்கவும் ஆரம்பித்தார். 그런데 그런 아브라함에게 어느 날 하나님께서 말씀하신 겁니다. ஆனால் இந்த ஆபிரகாமிடம் கர்த்தர் ஒரு நாள் பேசுகிறார்.
너는 너의 본토 친척 아비 집을 떠나 내가 네게 지시할 땅으로 가라. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 내가 너에게 복을 주고 큰 민족의 아비로 삼겠다. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று கூறினார். 아브라함은 자식을 갖고 싶었고 ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் வேண்டும் என்ற விருப்பம். 한 번도 믿어본 적이 없는 하나님이지만 ஒரு முறை கூட இவர் நம்பாத அவர் தேவனாக இருந்தும் 그 하나님이 인도하는 곳으로 가보고 싶었습니다. அந்த தேவன் வழிநடத்தக்கூடிய இடத்திற்கு இவர் போக விரும்பினார். 그래서 아버지에게 얘기했겠죠. ஆகவே அவருடைய தகப்பனாரிடம் இப்படி சொல்லியிருப்பார். 아버지, அப்பா, 왜 그러느냐? என்னாச்சு? 제가 드릴 말씀이 있습니다. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும். 뭔데? என்னது? அது வந்து 어렵게 하지 말고 말해봐. சரி, ரொம்ப கஷ்டப்படாத, சொல்லு என்ன விஷயம். 저 아버지 또 다른 게 아니고 하나님이 저에게 이곳을 떠나서 좀 멀리 가라고 합니다. அப்பா, அது வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த இடத்தை விட்டு ஆண்டவர் தூர தேசத்துக்கு போகணும்னு சொல்றாரு. 뭐라고? 하나님이라는 신? என்னது? ஆண்டவர்னு ஒரு கடவுள் இருக்காரா? 어떻게 생겼는데 말해봐. சரி, அவர் எப்படி இருக்காரு நீ சொல்ல என்கிட்ட. 그 신도 내가 만들어줄게. அந்த கடவுளை நான் உனக்கு உருவாக்கி நான் தரேன். 아버지, 하나님은 손으로 만드는 신이 아닙니다. அப்பா, அந்த ஆண்டவரை கையிலலாம் செய்ய முடியாது. 야, 그런 게 어딨냐? 내가 만들면 다 만드는 거지. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் செய்யணும்னு நினைச்சா நான் எல்லாத்தையும் கையிலேயே செஞ்சிருவேன். 아닙니다. 하나님은 저에게 말씀하셨습니다. இல்ல அப்பா, ஆண்டவர் என்கிட்ட நேரடியா பேசினார். 뭐라고 말을 했는데? சரி, என்னதான் சொன்னாரோ ஆண்டவர்? 너는 너의 본토 친척 아비 집을 떠나 내가 네게 지시할 땅으로 가라고 그랬습니다. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்றார். 하나님이 거기서 나를 큰 많은 자식들을 준다고 그랬습니다. கர்த்தர் எனக்கு அந்த இடத்துல எனக்கு பெரிய ஜாதியாக்கி நிறைய பிள்ளைங்களை தருவேன்னு சொல்லியிருக்கார். 아브라함아, 네가 자식이 없다 보니까 그런 생각까지 했구나. ஆபிரகாமே, உனக்கு பசங்க இல்லாதனால நீ இதெல்லாம் யோசிச்சிருக்கேன்னு எனக்கு புரியுது. 괜찮다. 지금은 자식이 없어도 조금 늦게 나올 수도 있어. பரவாயில்ல. இப்போ உனக்கு பசங்க இல்லைனாலும் கொஞ்சம் தாமதமானாலும் உனக்கு பிள்ளைகள் வரும், கவலைப்படாது. 그리고 생각을 해봐라. 지금 여기서 네가 떠난 다음에 어디 가서 네가 살려고 그래? அது மாத்திரம் இல்லாம கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த இடத்தை விட்டு நீ வெளியில போனா எங்க போய் உயிர் பிழைக்க முடியும்? 내가 손자를 좀 늦게 봐도 괜찮으니까 걱정하지 마라. எனக்கு பேர குழந்தைங்க கொஞ்சம் தாமதமானாலும் சரி, நீ கவலைப்படாத, இங்க இரு. 이게 아닌데. இப்படி இல்லைங்க அப்பா. 그런데 아브라함 마음속에 하나님의 말씀이 계속 들리는 거예요. ஆனாலும் ஆபிரகாமினுடைய இதயத்துல தேவனுடைய வார்த்தை தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தது. 너는 너의 본토 친척 아비 집을 떠나 내가 네게 지시할 땅으로 가라. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 내가 거기서 너에게 복을 주어 너를 큰 민족의 아비로 삼겠다. நான் அங்கு உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். 그래서 다시 아버지 데라에게 이야기를 합니다. ஆகவே மீண்டுமாக தன்னுடைய தகப்பனார் தேராவினிடம் இவர் கூறுகிறார். 아버지, 제가 아무리 생각해봐도 하나님이 나를 부르시는 곳으로 가야 되겠습니다. அப்பா, நான் எவ்வளவுதான் யோசிச்சு பார்த்தாலும் சரி, ஆண்டவர் என்ன அழைக்கிற இடத்துக்கு நான் போய் தான் ஆகணும்னு நினைக்கிறேன். 아니, 너 언제까지 그런 생각을 하려고 그래? எது வரைக்கும் நீ இப்படியே யோசிச்சுட்டு இருக்க போற? 자식이 없는 것도 좀 그렇지만 괜찮아. உனக்கு பிள்ளை இல்ல, அது பரவாயில்ல. பரவாயில்ல, கவலைப்படாது. 여기 내가 있고 네 형제들이 다 여기 있는데 어디로 가려고 그래? இங்க நான் இருக்கிறேன்ல, அப்புறம் உன் சகோதரர்களும் இங்க இருக்கிறாங்க, எங்க போகணும் நீ இந்த மாதிரிலாம் கேட்கிற? 조금 있다 보면 자식도 생길 수 있어. 좀 참아. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உனக்கு பசங்களும் வருவாங்க, கொஞ்ச நேரம் நீ அதை பொறுத்துக்கொள். 아닌데. இல்லப்பா. 또 하나님께서 그 마음에 말씀을 주셨어요. மீண்டுமாக ஆபிரகாமுடைய இதயத்துல கர்த்தர் வசனத்தை கொடுத்தார். 너는 너의 친척 아비 본토 아비 집을 떠나 내가 네게 지시할 땅으로 가라. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 내가 거기서 너에게 복을 주어 큰 민족을 삼겠다. நான் அங்கு உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். 왜냐하면 하나님은 아브라함을 향해서 뜻을 가지고 있었습니다. ஏனெனில் தேவன் ஆபிரகாமை நோக்கின ஒரு சித்தத்தை வைத்திருந்தார். 이 세상에 하나님을 아는 사람이 아무도 없었을 때에 இந்த பூமியில ஆபிரகாமை பற்றி தெரிந்த மனிதர்கள் யாருமே இல்லாத நேரம் 하나님은 아브라함을 불러내어서 그에게 믿음을 가르치고 கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து அவருக்கு அந்த விசுவாசத்தையும் கற்றுக் கொடுத்து 하나님을 믿고 섬기는 것이 어떠한 것인지를 가르쳐서 தேவனை விசுவாசித்து கர்த்தருக்கு சேவை செய்வது என்னவென்றதை அவருக்கு கற்றுக் கொடுத்து 하나님을 알지 못하는 세상의 많은 사람에게 하나님을 가르쳐 주려고 했던 거죠. கர்த்தரை பற்றி தெரியாத பல உலக ஜனங்களுக்கு தேவனை பற்றி அவர் தெரியப்படுத்த விரும்பினார் என்பதே அர்த்தம். 하나님께서 아브라함에게 또 말씀하셨습니다. தேவன் மீண்டுமாக ஆபிரகாமை நோக்கி கூறினார்.
너는 너의 본토 친척 아비 집을 떠나 내가 네게 지시할 땅으로 가라. நீ உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 여러분 그 말이 얼마나 어려운 말인지 압니까? பிரியமானவர்களே இந்த வார்த்தை எவ்வளவு கஷ்டமான வார்த்தைன்னு தெரியுங்களா? 마태복음 1장 1절을 읽어보면 이렇게 되어 있습니다. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா இந்த மாதிரி வசனம் 아브라함과 다윗의 자손 예수 그리스도의 세계라. ஆபிரகாம் தாவீது இயேசு கிறிஸ்துனுடைய சந்ததி வரலாறுன்னு வசனம் சொல்லும். 예수 그리스도의 세계를 설명하는데 아브라함과 다윗이라고 하는 두 사람을 말씀하셨어요. இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறை பற்றி இங்க பேசுறாங்க. ஆனா அதுக்கு முன்னதாக ஆபிரகாம் தாவீதுன்னு ரெண்டு பேரை அங்க சேர்க்கறாங்க. 예수님의 세계를 알려면 아브라함과 다윗을 알면 된다 이 말입니다. இயேசு கிறிஸ்துடைய உலகத்தை நீங்க தெரியணும்னா ஆபிரகாம் தாவீதுடைய உலகத்தை நீங்க தெரிஞ்சா போதுன்றதுக்கு அர்த்தம். 그러면 아브라함의 신앙은 어떤 신앙이냐? அப்படி என்றால் ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பேற்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை? 아브라함이 하나님의 부르심을 받을 때 갈 바를 알지 못하고 나아갔다고 돼 있어요. இப்ப இந்த ஆபிரகாம் தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் எந்த தேசத்துக்கு போவேன் என்று தெரியாமலே அவன் வெளியே போனான் என்ற வசனம் கூறுகிறது. 히브리서 11장에 그렇게 돼 있습니다. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் இருக்கிறது. 갈 바를 알지 못하고 갔다. நான் எங்கு செல்ல வேண்டும் என்பதை தெரியாமலே அவன் சென்றான். 자, 만약에 우리 형제가 이사를 해야 돼요. ஒருவேளை இப்ப இந்த சகோதரர் வந்து இப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இப்ப ஒரு ஷிஃப்ட் பண்ணணும்னு வெச்சுக்கோங்க. 이제 제가 이야기를 합니다. நான் அவரை பார்த்து சொல்றேன். 형제 이사를 좀 해야 되겠어. பிரதர் நீ கொஞ்சம் இடத்தை ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 아, 목사님 제가 어떻게 이사를 할까요? சரி பாஸ்டர் நான் எப்படி ஷிஃப்ட் பண்றது? 일단 보따리부터 싸. சரி முதல்ல நீ உன் பேக்கை பேக் பண்ணு. 그리고 내가 가라는 대로 가. அதுக்கப்புறம் நான் உன்னை போன்னு சொல்ற இடத்துக்கு போ. 여러분, 이사 갈 수 있어요? பிரியமானவர்களே இந்த மாதிரி சொன்னா அவரால சும்மா போக முடியுமா? 보통 내가 이사를 하려면 பொதுவா இப்ப நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும்னா 내가 어디에 가서 뭘 하고 어떻게 살 것인지를 생각을 하잖아요. நான் எங்க போயிட்டு என்ன பண்ணணும் எப்படி நான் சாப்பிட்டு வாழ்றத பத்தி யோசிக்கணும். 내가 첸나이에 살다가 푸네로 이사를 간다. இப்ப நான் சென்னையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். திடீர்னு பூனேக்கு இப்ப நான் போக போறேன். 그럼 푸네 어디 가서 무슨 일을 하고 집을 어떻게 얻고 미리 생각을 하지 않겠어요? அப்ப பூனேக்கு போயிட்டு என்ன வேலையை பண்ணணும் எப்படி சாப்பிட்டு பிடிக்கிறது எங்க தங்குறது இதெல்லாம் முன்னாடியே நான் யோசிக்கணும் இல்லையா? 그리고 푸네에 가서 내가 살 집을 한번 구경을 하고 அப்புறம் பூனேக்கு போயிட்டு நான் எங்க தங்க போறேன்ற அந்த வீடை முதல்ல விசாரிக்கணும். 아, 이런 집이면 내가 살 수 있겠구나. ஓ இந்த மாதிரி வீடு தான் என்னால அதை வாங்க முடியும். 그래서 집을 사든지 아니면 빌리든지. உன்ன அந்த வீடை போய் வாங்குறது அப்படிலாம் ரெண்ட் எடுத்து அங்க தங்குறதா இருக்கணும். 그리고 난 다음에 첸나이로 와가지고 우리가 갈 집이 생겼으니까 이사를 갑시다. 짐을 쌉시다. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டு சரி இப்ப நம்ம போறதுக்கும் அங்க ஒரு வீடு இருக்குது நம்ம போகலாம்னு நான் சொல்ல முடியும். 보통 그렇게 되잖아요. பொதுவா இப்படி தானே பண்ணுவாங்க. 일단 보따리부터 싸고 봅니까 여러분? இல்லனா ஃபர்ஸ்டே நீங்க பேக்கை பேக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா? 아, 지금 제가 하는 이야기를 무슨 이야기인지 이해를 못 하세요? நான் சொல்றது இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா இல்ல புரியலங்களா? 이해합니다. 이해를 하면 이해를 한다고 대답을 하셔야지. புரிஞ்சதுனா இப்போ எங்களுக்கு புரிஞ்சதுங்க அப்படின்னு கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன். 그냥 목석들이 앉아 있는 것 같아 가지고 알아듣는지 못 알아듣는지를 제가 모르잖아요. இப்போ சும்மா நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலான்னு எனக்கு புரியாது. 자, 살아 있는 것은 반응하는 것이다. ஒரு மனுஷன் உயிரோட இருக்கறான்னா அவன் பதில் சொல்வான். உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியும்னு அவன் அர்த்தம். 뭐 하는 거다? என்ன பண்றதுங்களா? 예, 살아 있는 건 반응하는 거다. உயிரோட இருக்கறான்னா ரிப்ளை பண்ணலாம், பேசலாம். 맞으면 맞고 틀리면 틀리고 아니면 아니고 기면 기고 정확하게 해야 돼요. சரினா சரி தவறுனா தவறு. இப்போ இது புரிஞ்சுது இல்ல புரியல அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு தெளிவா சொல்லணும். 신앙은 애매하게 하면 성장이 안 돼요. ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து இப்போ ஏனோ தானோ நம்ம வாழ்ந்தோம்னா வளரவே முடியாது. 맞고 틀리는 것보다 더 중요한 것은 분명하게 해야 되는 거예요. சரியோ தவறோ அதை காட்டிலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா தெளிவா துல்லியமா இருக்கணும். 아시겠습니까? புரியுதுங்களா? 저 대답 안 한 사람 두 사람 저기 있다. 저. இன்னும் பதில் சொல்லாதவங்க ரெண்டு பேர் இருக்கீங்க. 아시겠습니까? புரியுதுங்களா? 저 아직도 한 사람 대답을 안 하네. இன்னும் ஒருத்தர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. 아시겠습니까? புரியுதுங்களா? 고맙습니다. 세 번 해야 이제 얘기가 돼. நன்றி. 3 தடவை நான் கேட்டா அதான் சொல்றீங்க. 하루에 밥을 3번 먹어서 그런가 꼭 3번을 해야 돼. ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிடுறதால நான் 3 தடவை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். 자, 아브라함에게 하나님이 말씀을 하셨어요. ஆபிரகாமை நோக்கி கர்த்தர் இந்த மாதிரி சொல்றார். 내가 내게 지시할 땅으로 가라. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 지시한 땅이 아니에요. காண்பித்த தேசம் இல்ல. 너 푸네로 이사 가라. 그게 아니에요. நீ பூனேக்கு நீ ஷிஃப்ட் பண்ணு அந்த மாதிரி சொல்லல. 어디로 이사 가는지를 몰라요. எங்க போகணும்னு இப்ப அவருக்கு தெரியாது.
그런데 이사를 가라는 거예요. ஆனாலும் காண்பிக்க தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. 거기가 어딘지도 몰라요. அவன் போன்னு சொல்ற அந்த இடம் எங்கன்னு தெரியாது. 아브라함이 한 번도 거기를 나와 본 적이 없어요. ஆபிரகாம் ஒரு தடவை கூட அவருடைய வீட்டை விட்டு வெளியில வந்தது கிடையாது. 내가 네게 지시할 땅으로 가라 그랬어요. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். 아버지 데려가 묻습니다. அப்பா இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன். 거기가 어딘데? அப்பா இப்ப ஆபிரகாம் கிட்ட கேக்குறாரு. அந்த இடம்னா அது என்ன இடம்? 모르겠는데요. தெரியலங்க. 야 이 미친놈아. ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? 이사 가는 놈이 어디로 간지도 모르고 이사를 가? நீ போன்னு சொல்ற ஆனா எந்த இடமே தெரியாம எப்படி நீ போக போற? 네 하나만 물어봐. நீ போய் அப்ப ஆண்டவர்கிட்ட கேளு. 하나님 제가 어디로 갈까요? ஆண்டவரே நான் எங்க போகணும்னு சொல்றீங்க? 내가 네게 지시할 땅으로 가라. நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. 물론 가르쳐줘도 모르지요. இப்ப ஆண்டவருக்கு ஆபிரகாம் கற்றுக் கொடுத்தாலும் அவனால அதை புரிஞ்சுக்கவும் முடியாது. 아브라함이 밖에 나가본 적이 없는데 어찌 알아요? ஏன்னா ஆபிரகாம் வெளியிலே போனது கிடையாது. ஆண்டவர் சொன்னாலும் அவருக்கு எப்படி புரியும்? 근데 하나님은 뭐라고 말씀하시냐면 내가 네게 지시할 땅으로 가라는 거예요. ஆனா கர்த்தர் என்ன சொன்னார்னா நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 참 기가 막히지요. ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் இல்லைங்களா? 그런데 그 말을 들었어요. ஆனாலும் இந்த வார்த்தையை ஆபிரகாம் கேட்டார். 아버지 아무래도 제가 잘은 모르지만 하나님이 저를 부르시는 곳으로 가야 될 것 같습니다. அப்பா எனக்கு சரியா தெரியலனாலும் ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன். 이제 아버지 대라가 고민이 된 거예요. சரி இப்ப அப்பாக்கே ஒரு மாதிரி கவலை ஆயிடுச்சு. 아 자식도 없는 네가 어떻게 부부만 딸랑 가냐. பசங்களே இல்லாத நீ எப்படி இப்ப இந்த மாதிரி போகணும்னு நினைக்கிற? 그래서 어느 날 모여가지고 가족 회의를 했어요. அதனால ஒரு நாள் இப்போ கூடி இந்த ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு மீட்டிங் மாதிரி பண்றான். 야 아브라함이 하나님이라는 신의 음성을 듣고 거기를 간다고 하는데 어떻게 하면 좋겠냐. நம்ம பையன் இந்த ஆபிரகாம் ஆண்டவர்னு ஒரு கடவுளை நம்பி இந்த மாதிரி வெளியில போகணும்னு நினைக்கிறான். சரி என்ன பண்ணலாம்? 하란은 죽고 없고 이제 나홀이 남았는데. இப்ப ஆரான் இறந்துட்டா இப்ப நாகோல் மட்டும் தான் இருக்கான். 아 형님 그냥 웬만하면 여기서 사세요. அண்ணா என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி நீங்க இங்கே இருங்களேன். 아버지 나이도 있는데 어딜 간다고 그러세요? இப்ப நமக்கு அப்பாக்கும் வயசாயிடுச்சு. இப்ப அவரை விட்டுட்டு நீங்க எங்க போகணும்னு இந்த மாதிரி நினைக்கிறீங்க? 아 형편을 보면 못 나가겠는 거예요. சூழ்நிலையை பார்க்கும்போது அவரால் வெளியில போகவே முடியாது. 그런데 하나님께서 그 말씀에 계속 말씀을 하시니까 ஆனாலும் கர்த்தர் தொடர்ந்து அவருடைய வசனத்தை ஆபிரகாமை நோக்கி சொன்னதுனால 어느 날 아브라함이 보따리를 싸기 시작했습니다. ஒரு நாள் ஆபிரகாம் தன்னுடைய மூட்டையை அவர் கட்ட ஆரம்பித்தார். 아브라함아 너 왜 보따리를 싸냐? ஆபிரகாமே நீ ஏன் இந்த மாதிரி மூட்டை கட்டுற? 예 아버지 제가 아무래도 가야 될 것 같습니다. அப்பா நான் வேற வழியே இல்லை, நான் போய் தான் ஆகணும்னு நினைக்கிறேன். 안 되겠다 그럼 우리가 다 같이 가자. சரி வேலையே சரி வேற வழியே இல்லை, நம்ம எல்லாரும் அப்ப சேர்ந்து போலாம். 그래서 나홀과 그다음에 그 뭡니까 하란의 아들 그 손자지요. 거기까지 온 가족들이 다 짐을 싸가지고 아브라함을 쫓아가기 시작했어요. இப்ப நாகோலும் இப்ப அந்த ஆரோனுடைய இந்த பசங்க பேர குழந்தைகள் எல்லாருமே ஆபிரகாமை ஃபாலோ பண்ணி அவங்க போக ஆரம்பிச்சாங்க. 여러분 성경에서 아브라함은 믿음의 조상이라고 그럽니다. பிரியமானவர்களே இந்த வேதாகமத்தில் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் கூறுகிறது. 믿음의 조상이 어떻게 길을 가는지를 여러분 좀 보세요. விசுவாசத்தின் தகப்பன் எப்படி அவர் வழியில நடந்து போறாருன்னு பாருங்க. 자 짐을 쌌는데 어디로 가야 되는지 모르잖아요. மூட்டையை கட்டிட்டாரானா எங்க போறதுன்னு அவருக்கே தெரியல. 동쪽으로 가야 되는지 서쪽으로 가야 되는지 மேற்கு பகுதியை நோக்கி போகணுமா இல்ல கிழக்கு பகுதியை நோக்கி போகணுமான்னு அவருக்கு தெரியாது. 남쪽으로 가야 되는지 북쪽으로 가야 되는지 வட பகுதியை நோக்கி போகணுமா இல்ல தெற்கு பகுதியை நோக்கி போகணுமான்னு தெரியாது. 옛날에 어떤 사람들은 어디로 갈지 모르면 손에다가 침을 뱉는데요. பல நாட்கள் முன்னாடி எங்க போறதுன்னு தெரியல. இப்போ ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையில முதல்ல அந்த எச்சி துப்பாங்க. பூ அப்படி. 그래가지고 손가락으로 딱 때려갖고 침이 튀는 쪽으로 간대요. அதுக்கப்புறம் இப்போ அவங்க கையை அந்த எச்சில வைப்பாங்க. அது எந்த பக்கம் நோக்கி தெளிக்குதோ அந்த பக்கத்துல போகணும்னு முடிவெடுப்பாங்க. 여러분 이사를 그렇게 갈 수 있어요? இந்த மாதிரி நீங்க ஒரு இடத்தை ஷிஃப்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? 짐을 싸놓고 하나님 앞에 묻습니다. இப்போ மூட்டையை கட்டிட்டு இப்போ ஆண்டவர்கிட்ட அவர் கேட்கிறார். 하나님 어디로 갈까요? ஆண்டவரே இப்பயாவது சொல்லுங்க நான் எங்க போகணும். 하나님이 아브라함에게 말씀을 해주시죠. 이리 가거라. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீ இங்க போ. 그래서 이제 하루를 갑니다. இந்த மாதிரி ஒரு நாள் பயணமா போறாங்க. 저녁에 해가 지니까 못 가고 이제 텐트를 치고 자야 되잖아요. ராத்திரி இப்ப சூரியன் அஸ்தமனம் ஆனது பிறகு அதுக்கு மேல பயணம் செய்ய முடியாது. இப்ப அந்த கூடாரத்தை அவங்க அமைக்கணும். 예, 그 다음에 아침에 일어나서 하나님께 또 묻습니다. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு மறுபடியும் ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி கேட்கிறார். 하나님 오늘은 어디로 가야 됩니까? ஆண்டவரே இன்னைக்கு நான் எங்க போகணும்? 어디로 가는지 알아요 몰라요? எங்க போகணும்னு இப்ப அவருக்கு தெரியுமா தெரியாதா? 예, 갈 바를 알지 못하고 나갔다 이 말입니다. செல்லக்கூடிய அந்த பாதையை தெரியாமலே அவர் பயணத்தை துவங்கினார்னு அர்த்தம். 하루하루 하나님이 이끄시는 길을 갔는데 ஒவ்வொரு நாளுமே கர்த்தர் வழிநடத்தக்கூடிய இடத்துல அவர் போகிறார்.
어느 날 아버지 데라가 지쳤어요. ஆனா ஒரு நாள் இந்த தகப்பனாருக்கு வந்து இப்ப கோபம் வந்தது. 아브라함아, 나는 도대체 네 신이 이끄는 대로 못 가겠다. ஆபிரகாம், இதுக்கு மேல உன்னுடைய ஆண்டவர் வழிநடத்துற இடத்துக்கு என்னால போக முடியாது. 그냥 나는 여기서 주저앉아 살란다. நான் இங்க வந்து ஒரு 2 மாசம் இருக்க போறேன். 그러니까 작은 아들 나홀도 그러지요. இப்ப நாகோலும் அதே போல தான் இந்த சின்ன பையன் அவனும் சொல்றான். 형님, 아버지가 여기서 못 가신다는데 내가 어떻게 형님을 따라가겠습니까? அண்ணா, அப்பாவே இதுக்கு மேல உங்களோட போக முடியாதுன்ற நான் எப்படி உங்களை ஃபாலோ பண்ண முடியும்? 내가 아버지를 모시고 그냥 여기 남겠습니다. நான் அப்பாவோட சேர்ந்து இந்த இடத்துல நானும் தங்கிடுறேன். 그래서 머무르게 된 땅 이름을 죽은 아들의 이름을 붙여서 하란이라고 붙인 거예요. அதனால தான் இப்ப அவங்க தங்கின இடத்தை இப்ப அவங்க மரித்த குமாரன் ஆரோனுடைய பேராக அந்த நிலத்துக்கு ஆரோன் அப்படின்ற பேர் வைக்கிறாங்க. 창세기 11장 마지막 절에 그렇게 돼 있어요. இந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல இப்ப கடைசி வசனத்தெல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த மாதிரி வரும். 아브라함도 참 어쩔 수가 없지요. ஆபிரகாமுக்கு வேற வழியே கிடையாது. 그런데 하나님께서 아브라함의 마음을 자꾸 이끄시는 거예요. ஆனாலும் கர்த்தர் ஆபிரகாமுடைய இதயத்துல அடிக்கடி வழிநடத்தினார். 아버지, 죄송하지만 저는 하나님이 이끄시는 데를 향해서 가야 되겠습니다. அப்பா, என்ன மன்னிச்சிருங்க, ஆனாலும் நான் ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு நான் போய் தான் ஆவேன். 아마 아버지 데라가 그렇게 얘기를 한 것 같아요. 아버지 데라가 아브라함에게 그렇게 얘기한 것 இப்ப 같아요. அபோஜி இந்த தேர ஆபிரகாமை பார்த்து இப்படி சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். 아브라함아, 너는 자식이 없잖아. ஆபிரகாமே, உனக்கு இப்ப பசங்க இல்ல. 그리고 여기 롯은 아버지가 일찍 죽어서 아버지가 없어. அது மாத்திரம் இல்லாம இப்ப இந்த லோத்துக்கு வந்து தன்னுடைய தகப்பன் ஆரான் இறந்துதான், இப்ப அவனுக்கு அப்பா இல்ல. 그러니까 롯을 네 아들이라고 생각하고 데려가고 롯은 삼촌이 네 아버지라고 생각하고 따라가거라. ஆனா லோத்த உன்னுடைய பையனா நீ ஏத்துக்கோ, இந்த லோத்த உன் அங்கிளாவை ஏத்துக்கிட்டு உங்க கூட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். 그래서 본토를 떠났다가 아비집을 떠나는 일이 벌어졌습니다. அவருடைய தேசத்தையும் இனத்தையும் விட்டு புறப்படுகிற இந்த சம்பவம் இப்படி நிறைவேறியது. 참 재미있는 것은 아브라함이 하란을 떠날 때 나이가 75세였더라 그렇게 기록돼 있어요. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஆரான்றது இடத்தை விட்டு அவர் போகும்போது ஆபிரகாமுடைய வயசு 75. 신앙이라고 하는 것은 뭐부터 시작하느냐? ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது எப்போதிலிருந்து நமக்கு துவங்கும்? 내가 머물러 살던 곳을 떠나는 것으로부터 시작하는 거예요. நான் தங்கி இருக்கிற இடத்தை விட்டு புறப்படுகிறதுல இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கை துவங்குகிறது. 아브라함이 가나안 땅에 들어갔을 때 나이가 몇이었더라고 기록된 게 아니고, ஆபிரகாம் கானான் தேசத்துக்குள்ள உள்ள போகும்போது அவருடைய வயசு எவ்வளவு இருக்குதுன்னு வேதத்துல எழுதப்படல. 하란을 떠날 때 나이가 75세였더라고 기록이 돼 있어요. ஆரானை விட்டு புறப்படும் பொழுது அவருடைய வயசு 70 வயதா இருந்தான் அப்படின்னு வசனம் சொல்லுது. 다시 말하면 우리가 육신 가운데 머물러 살던 데서 떠날 때부터 신앙은 시작되는 겁니다. மறுபடியில் சொன்னா நம்முடைய மாம்சத்தினுடைய வாழ்க்கையை வாழ்றதுல இருந்து புறப்படுகிற நேரம் முதற்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு துவங்குகிறது. 창세기 12장 4절에 보면 아브라함은 하나님의 말씀을 쫓아갔고, ஆதியாகம புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி போனான். 롯은 그를 따라갔더라 돼 있어요. லோத் ஆபிரகாமை பின்பற்றி சென்றான். 여기서 중요한 겁니다. இது ரொம்ப முக்கியமான விஷயம். 아브라함은 뭘 따라갔습니까? ஆபிரகாம் எதை பின்பற்றி போனான்? 말씀을 따라갔습니다. கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றி போனான். 롯은 누구를 따라갔어요? ஆனா லோத் யாரை பின்பற்றி போறான்? 아브라함을 따라갔어요. ஆபிரகாமை பின்பற்றி போகிறான். 하나님이 복을 아브라함한테 준다고 말씀하셨습니다. கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுப்பதாக சொன்னார். 그러면 롯이 아브라함과 함께 있는 동안에는 아브라함의 복을 같이 받게 돼 있어요. அப்ப லோத் ஆபிரகாமோட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் இந்த ஆசீர்வாதத்தை அவரும் சேர்ந்து பெறுகிறார். 아브라함과 떨어지면, ஆபிரகாமை விட்டு விலகிட்டார்னா 아브라함에게 받는 복을 같이 받지 못하지요. ஆபிரகாம் பெறக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை அவரால் சேர்ந்து பெற முடியாது. 롯이 그 사실을 몰랐다는 것입니다. ஆனா லோத்துக்கு இந்த உண்மை தெரியல. 아브라함이 가나안 땅에 들어갔는데 그 땅에 기근이 들었어요. ஆபிரகாம் கானான் தேசத்திற்குள்ள போனாரு. அந்த தேசத்துல மிகப்பெரிய ஒரு பஞ்சம். 왜 믿음의 사람이 거길 들어갔는데 기근이 들렸을까요? விசுவாசத்தின் குமாரன் அந்த இடத்துக்கு போகிறார். ஆனா ஏன் அங்க பஞ்சம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. 저는 성경을 보다가 하나님께서 기근을 잘 쓰신다는 걸 알았습니다. இந்த வேதாகமத்தை நான் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு காட்சியை கர்த்தர் அருமையாக எழுதியிருக்கிறார் என்பது எனக்கு புரிஞ்சது. 기근과 흉년이 필요할 때에 하나님은 그걸 쓰시는 거예요. இந்த பஞ்சமோ இந்த பஞ்ச காலங்களோ அதே போல இந்த கஷ்ட காலங்களோ தேவையுள்ள நேரத்துல கர்த்தர் அதை பயன்படுத்துகிறார். 그가 믿음이 있는지 없는지 기근을 주어 보면 알아요. அவர் விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு இந்த பஞ்சத்தை கொடுக்கும்போது தெரிஞ்சுக்க முடியும்.
아브라함 때에 그 땅에 기근이 들어서 아브라함이 점점 남쪽으로 내려가다가 애굽까지 갔어요. ஆபிரகாம் அந்த தேசத்துக்குள்ள போகும்போது பஞ்சம் வந்தது. கொஞ்சம் கொஞ்சமா கடைசியில அவர் எகிப்து வரைக்கும் போறார். 하나님이 주신 땅에 들어왔지만 아브라함 마음에 믿음이 없으니까 கத்தர் கொடுத்த அந்த தேசத்துக்குள்ள அவர் வந்தார். ஆனா அவருடைய இதயத்துல விசுவாசம் இல்லாததுனால 하나님이 나를 복 주신다고 그랬는데 이 기근에서 내가 어떻게 살까? தேவன் என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நான் இந்த பஞ்சத்துல எப்படி நான் உயிர் வாழ முடியும்? 그래서 기근을 피해 가지고 조금 가다 보니까 약속의 땅을 벗어났어요. இந்த பஞ்சத்தை தவிர்க்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் தூரம் போலான்னு கடைசியில வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை விட்டு தூரமா போயிட்டார். 애굽에 내려갔는데 எகிப்து வரைக்கும் கீழே இறங்கி வரார். 애굽에 있는 사람들이 와서 묻는 거예요. எகிப்தில் இருக்க ஜனங்கள் வந்து இப்ப அவரை பார்த்து கேக்குறாங்க. 아이고 당신 어디서 왔습니까? ஐயோ ஐயா நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? 이 여자가 참 예쁜 애 누구지요? இந்த பெண் ரொம்ப அழகா இருக்காங்களே, 이வங்க யாருங்க? 그때 아브라함 마음속에 두려움이 왔어요. இந்த நேரத்துல ஆபிரகாமுடைய இருதயத்துல நேரடியா பயம் வந்தது. 야 만약에 내 아내를 아내라고 말한다면 나를 죽이고 빼앗아 가지 않을까? ஒருவேளை இந்த மனைவியை என் மனைவின்னு சொன்னா என்ன சாகடிச்சிட்டு என் மனைவியை எடுத்துட்டு போயிடுவாங்களே. 그래서 말을 하기를 이는 내 누이 동생이라고 이야기했습니다. அதனால என்ன சொல்றாங்கன்னா இவள் என் தங்கை அப்படின்னு ஆபிரகாம் கூறுகிறார். 잘했죠? ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காரு இல்லையா? 세계 최초의 인신매매단이에요. 인신매매단. உலகத்திலே மிக சிறந்த வகையில ஜனங்களை விற்கிறாங்க அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். 자기 아내를 누이라고 팔아 먹었잖아요. தன்னுடைய மனைவியை தங்கைன்னு சொல்லி வித்துட்டார் இல்லையா? 애굽 왕이 그 소식을 들었어요. எகிப்து ராஜாக்கு இப்ப இந்த சத்தம் இந்த செய்தி கேள்விப்பட்டது. 아 그런 여자가 왔어. ஓ இந்த மாதிரி ஒரு பெண் நம்ம தேசத்துக்கு வந்திருக்காங்க. 나에게 데려오라고 그래. சரி என்கிட்ட அந்த பெண் அழைத்துட்டு வாங்க அப்படின்னு கட்டளையிடுறார். 내가 아내로 삼을게. நான் அந்த பெண்ணினுடைய மனைவியா நான் வைத்துக் கொள்கிறேன். 그리고 아브라함에게는 이제 그 신부의 오빠가 되니까 선물을 많이 준 거예요. அது மாத்திரம் இல்லாம இப்ப ஆபிரகாமுக்கு வந்து இப்போ மணவாட்டியினுடைய அண்ணனா இருக்கிறதுனால இப்ப அவருக்கு நிறைய பரிசு கொடுக்கறான். 그리고 아내를 데려가 버렸어요. அப்புறம் அவர் மனைவியை எடுத்துட்டு போயிட்டான். 아브라함 나이 75세인데 ஆபிரகாமுடைய வயசு அப்ப 75. 75세가 됐는데 여자를 뺏겼단 말이에요. 75 வயசு ஆயிடுச்சு. ஆனா அவருடைய மனைவி இந்த பெண்ணை அவங்க எடுத்துட்டாங்க. 그 심정이 어떻겠어요? 마음이 어떻겠어요? அவருடைய உணர்ச்சி எப்படி இருந்திருக்கும்? 그래서 달 보고 울었대요. அதனால இந்த நிலாவை பார்த்து அவர் அழுகுறார். 그런데 그걸 옆에서 롯이 본 거예요. ஆனா இது எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து லோத்து பார்க்கறார். 아이고 참 삼촌도 안 됐다. ஐயோ என் அங்கிள் ரொம்ப மோசமானவர். 뭐 하나님이 복을 주신다고 그래 가지고 하나님 따라서 오더니 ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அந்த ஆண்டவரை ஃபாலோ பண்ணி இவ்வளவு தூரம் வந்தார். 하나님이 약속한 땅에 왔는데 기근을 만나고 ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள வந்தாரு. அங்க பஞ்சம். 또 뭐 이리 오더니 여기까지 아내까지 뺏겼네. அப்புறம் இது வரைக்கும் வந்தாங்க. கடைசில அவருடைய மனைவியை கூட எடுத்துட்டாங்க. 안 됐다. வேலைக்கே ஆகாது. 롯의 마음에 그런 마음이 생기는 거죠. லோத்தோட மனசுல இதுதான் தோன்றியது. 그때까지는 참 존경했는데 இது வரைக்கும் ஆபிரகாம் மேல அவ்வளோ மரியாதை வச்சிருந்த இந்த லோத் 아브라함의 허물과 연약함이 보이니까 ஆபிரகாமுடைய இந்த பிழையும் அவருடைய அக்கிரமத்தை இப்ப பாக்குற நேரத்துல 그걸 판단하는 마음이 생긴 거예요. ஆபிரகாம நியாயம் தீர்க்கக்கூடிய இந்த இதயம் லோத்துக்குள்ள வர ஆரம்பிச்சது. 그런데 하나님께서 그날 밤에 일을 하셔서 ஆனாலும் கர்த்தர் அந்த நாள் ராத்திரியே கிரியை செய்றார். 애굽 왕 바로에게 말씀을 하셨습니다. எகிப்து ராஜா பார்வோனை நோக்கி கர்த்தர் சொன்னார். 그는 선지자의 아내다. 손 대면 너 죽는다. அந்த பெண் தீர்க்கதரிசனுடைய மனைவி. இப்ப நீ அந்த பெண்ணை நீ தொட்டனா நீ சாகவே சாவாய். 애굽 왕이 깜짝 놀랐어요. எகிப்து ராஜாக்கு அதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியம். 아니 나는 그가 그 자기 누이라고 해서 데려왔을 뿐입니다. 나는 절대 나쁜 마음이 없었습니다. ஆண்டவரே இப்போ இந்த சகோதரனுடைய தங்கையா இருக்கிறதுனால தான் நான் அதை அழைத்த வந்து நான் வேற எந்த தவறும் நான் செய்யல. 그래서 내가 너를 안 죽인 거니까 그 여인을 돌려보내라. அதனால நான் உன்னை சாகடிக்க மாட்டேன். அந்த பெண்ணை நீ திருப்பி அனுப்பு. 그래가지고 사라를 돌려보냈어요. அதுக்கப்புறம் சாரால திருப்பி அனுப்புறான். 여러분 누가 일을 하셨습니까? பிரியமானவர்களே இங்க யார் கிரியை செய்தது? 하나님이 일을 하셨잖아요. தேவன் கிரியை செய்தார் இல்லையா? 그러면 롯이 그걸 볼 수 있어야 돼요. லோத்தும் இதை பார்த்திருக்கணும். 아브라함은 연약하지만 하나님은 능하시구나. ஆபிரகாம் பலவீனமா இருந்தாலும் சரி கர்த்தர் பலனுள்ள விதத்துல கிரியை செய்றார். 하나님이 지켜주시는구나. கர்த்தர் இவரை பாதுகாத்துட்டே இருக்கார். 그걸 볼 만한 눈이 있어야 되는데. ஆனா அதை பார்க்கக்கூடிய கண்கள் லோத்துக்கு இருந்திருக்கணும். 그건 못 본 거예요. ஆனா அதை அவரால் பார்க்க முடியல. 그래서 아브라함이 다시 아내와 또
왕이 준 금은보화나 이런 걸 가지고 가나안 땅으로 다시 올라갑니다. ஆகவே இந்த ஆபிரகாமுடைய மனைவியோடும் இந்த ராஜா கொடுத்த இந்த பொன் வெள்ளி இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு மறுபடியும் கானான் தேசத்துக்கு புறப்படுறார். 가나안 땅에 거의 갔는데 கானான் தேசத்துக்கு கிட்டத்தட்ட வந்துட்டார். 자꾸 롯의 목자와 아브라함의 목자가 싸우는 것이 들려요. அடிக்கடி இந்த லோத்துடைய மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களும் சண்டை போடுற இந்த சத்தம் ஆபிரகாமுடைய காதுக்கு வருது. 여러분 목자들이 왜 싸우겠어요? பிரியமானவர்களே, இந்த மேய்ப்பர்களுக்குள்ள ஏன் சண்டை வரும்னு நினைக்கிறீங்க? 그게 롯의 마음이라는 거죠. அதுதான் லோத்துடைய இதயங்க. 만약에 말입니다. ஒருவேளை 아브라함의 목자와 롯의 목자가 싸웠다는 소리를 듣고 ஆபிரகாம் வந்து இப்ப அவருடைய மேய்ப்பர்களும் லோத்து மேய்ப்பர்களும் சண்டை போடுறாங்கன்ற செய்தியை கேள்விப்படுறார். 롯이 자기 목자들을 불러다가 야단을 쳤다면 இப்ப லோத்து அவர் மேய்ப்பர்களை கூப்பிட்டு அவங்களை கடிந்து கொள்றார். 야 이놈들아 정신이 있어 없어? ஏய் என் மேய்ப்பர்களே, உங்களுக்கு என்ன நீங்க சுய உணர்ச்சியில் இருக்கிறீங்களா இல்லையா? 너희들이 누구하고 싸운 거야? யார் கூட நீங்க சண்டை போடுறீங்க? 어떻게 아브라함의 목자하고 싸워? எப்படி ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களோட நீங்க சண்டை போட முடியும்? 우리가 누구 덕에 사는 줄 알아? நம்ம யாரால இப்ப இங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? 정신 차려 이놈들아. நீங்க எல்லாரும் சுயநிலைக்கு வாங்க. 한 번만 더 싸웠다는 소식이 들으면 바로 그날 잘라버릴 거야. இன்னும் ஒரு தடவை நீங்க சண்டை போட்டீங்கன்னா கேள்விப்பட்டனா எல்லாரையுமே நான் கொன்னுடுவேன். 만약에 그랬다면은 இந்த மாதிரி லோத்து சொல்லியிருந்தாருன்னா 그 다음부터 또 싸우겠어요 안 싸우겠어요? அதுக்கப்புறம் சண்டை நடந்திருக்குமா நடந்திருக்காதா? 안 싸우지요. நடந்திருக்காது. 아브라함의 목자와 롯의 목자가 싸웠다는 얘기는 그건 롯의 마음을 말하는 거예요. ஆபிரகாமுடைய மேய்ப்பர்கள் லோத்து மேய்ப்பர்கள் சண்டை போட்டாங்க அப்படின்னா அது லோத்துனுடைய இதயத்தை குறிக்குது. 어느 날 보니까 양들이 물을 못 먹고 비척비척해서 오는 거예요. ஒரு நாள் இப்ப பாக்குறாங்க இந்த ஆட்டுக்குட்டியால தண்ணி குடிக்க முடியல, ரொம்ப சக்தி இல்லாம வருது. 야, 왜 양들이 그 물을 제대로 못 먹고 그래? ஏன் இந்த ஆட்டுக்குட்டி வந்து சரியா தண்ணி குடிக்கல? 아, 주인님, 아브라함의 목자들이 와서 양떼를 먼저 무리를 먹이는 바람에 우리 양을 못 먹였습니다. எஜமானே, இப்ப ஆபிரகாமுடைய ஆட்டுக்குட்டிலாம் வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி குடிச்சதுனால நம்ம ஆட்டுக்குட்டிங்க சரியா தண்ணி குடிக்க முடியல. 야, 이놈들아, 그게 말이라고 되는 거야? ஏய், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதுல அர்த்தமே இல்ல. 아브라함의 목자고 뭐고 간에 양을 먹여야지. ஆபிரகாமுடைய ஆடுகளை காட்டில இப்ப நம்மளுடைய ஆடுகளை தான முக்கியமா ஃபர்ஸ்ட் நீங்க தண்ணீர் குடிக்க வைக்கணும். 아브라함의 목자가 무슨 소용 있어? ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களும் இந்த ஆடுகளுக்கும் என்ன பயன்? 일을 제대로 못하네. உங்களோட வேலையை சரியா செய்ய முடியலையே. 그러니까 롯의 목자들이 아브라함의 목자들과 싸울 마음을 갖는 거지요. அதனால தான் இப்ப லோத்துடைய மேய்ப்பர்கள் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்கள் கூட சண்டை போடணும்ன்ற இந்த இதயத்தை ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள உருவாக்குறாங்க. 그래서 아브라함이 딱 보니까 롯의 마음에 아브라함을 무시하는 마음이 있는 거예요. ஆபிரகாம் பார்க்கும்போது லோத்துடைய இதயத்துல ஆபிரகாமை தூஷிக்கிற இதயம் இருந்தது. 그래서 아브라함이 롯을 불렀습니다. ஆகவே ஆபிரகாம் லோத்து அழைத்தார். 롯아, 너하고 나는 골육이 아니냐? லோத்தே, நீயும் நானும் சொந்தக்காரங்க தானே. 너나 나나 다투지 말자. நீயும் நானும் வித்தியாசமானவங்க கிடையாது. 자, 이 앞에 온 땅이 있지 아니하냐? சரி, இங்க பாரு, உனக்கு முன்னாடி முழு நிலமும் இருக்குதுல்ல. 네가 동하면 내가 서하고 네가 서하면 내가 동할 테니까 நீ கிழக்கு நோக்கி போனா நான் மேற்கு நோக்கி போகிறேன். நீ மேற்கு நோக்கி போனா நான் கிழக்கு நோக்கி போகிறேன். 네가 먼저 선택을 해라 그랬어. சரி, நீ ஃபர்ஸ்ட் நீ சூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார். 만약에 롯이 아브라함을 공경한다면 ஒருவேளை லோத் ஆபிரகாம் மேல இன்னும் மரியாதை வைத்திருந்தார்னா, 삼촌 왜 그러십니까? ஐயோ அங்கிள், ஏன் இந்த மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க? 내가 아버지처럼 여기 모시고 왔는데 உங்களை அப்பாவா நினைச்சு நான் இது வரைக்கும் உங்க கூட நான் வந்திருக்கிறேன். 이까지 양떼 소떼 이게 뭐라고? 양떼와 소떼가 이까지 게 뭐라고? இது வரைக்கும் தான் உங்களுடைய இந்த ஆடுகள் எல்லாத்துமே என் கூட வரணும், இதுக்கப்புறம் நம்ம அதை பிரிக்கலாம்னு சொல்றார். 차라리 이거 다 삼촌 가지시고 இந்த எல்லாமே இந்த ஆடுகளையுமே மாமா நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு லோத்து சொல்றார். 저는 그냥 삼촌하고 같이 살겠습니다. நான் சும்மா உங்க கூட இருக்கிறேன், அவ்வளவுதான். 그런다면 문제가 돼야 안 돼요? இந்த மாதிரி லோத்து சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனை ஆயிருக்குமா ஆயிருக்காதா? 아무 문제 안 되잖아요. எந்த பிரச்சனையும் ஆயிருக்காது. 그런데 롯의 마음이 드러난 거예요. ஆனா லோத்துடைய இதயம் இப்போ வெளிரங்கமாகுது. 아브라함이 그 이야기를 하자마자 한번 쫙 둘러봤습니다. ஆபிரகாம் இந்த வார்த்தையை சொன்ன உடனே சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. 그러니까 요단강 들에 물이 넉넉하기 때문에 목초가 많이 자랐어요. இப்ப இந்த யோர்தான்ற பகுதியில வந்து இப்ப அந்த தண்ணீர் ரொம்ப அதிகமா இருந்தது. அது பார்வைக்கு ரொம்ப நல்லமா தெரியுது. 이야, 저리로 양떼를 데려가면은 살찌우겠구나. அங்க ஆட்டுக்குட்டி எல்லாம் கூட்டிட்டு போனா அதெல்லாம் ரொம்ப கொழுப்படையும். 참 삼촌 죄송합니다. சரி அங்கிள், என்ன மன்னிச்சிருங்க. 뭐 이렇게까지 말씀하시니까 제가 길을 가야 되겠죠. நீங்க கஷ்டப்பட்டு நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, நான் என் வழியில நான் போறேன். 그래 제가 양떼들을 이쪽으로 가겠습니다. சரி, என் ஆட்டுக்குட்டியெல்லாம் கூப்பிட்டு நான் இந்த பக்கத்துல போறேன்.
요단의 물이 넉넉하고 목초지가 많은 쪽을 선택하고 그리 간 இந்த 거예요. யோர்தான்ல வந்து இப்ப தண்ணீரும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இந்த தன்னுடைய ஆட்டுக்குட்டிக்கு அது செழிப்பா இருக்கும் நினைச்சதுனால அந்த பகுதியை நோக்கி போறார். 거기는 하나님이 없는 곳이었습니다. ஆனா அந்த இடமோ கர்த்தர் இல்லாத இடம். 오히려 소돔과 고모라 성은 여호와의 심판을 받기 전이연고로 에덴 동산과 같이 보였다고 그랬어요. இந்த சோதோமும் குமாரும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை பெறுவதற்கு முன்பதாக ஏதேன் 동산 에덴 동산. 다시 한번 말씀해 주세요. I didn't understand the context. 다시 한번 말씀해 주세요. 자, 성경을 찾아봅시다. வேதத்தில் நம்ம அந்த வசனத்தை பார்க்கலாம். 창세기 ஆதியாகமம் 13장 13ஆம் அதிகாரம் 10절. 10வது வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்திருந்தாய் இருக்க கண்டான். கத்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கத்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. 예, 여기 보면 여호와의 동산 같고 그랬네요. கத்தருடைய தோட்டத்தை போல அப்படின்னு நீங்க வசனம் சொல்லுது இல்லைங்களா? 롯이 볼 때 너무 좋아 보인 거예요. இந்த லோத்து பார்க்கும்போது இது ரொம்ப அவ்வளோ நல்லா வளம் பொருந்த அவருடைய 그 뒤에 있는 죄와 심판은 볼 눈이 없었어요. அதுக்கு முன்பு அதுக்கு பின்பு தான் இந்த அழிவும் இந்த நியாயத்தீர்ப்பும் அந்த தேசத்துக்கு வந்தது. 그래서 롯은 아브라함과 헤어지고 양떼와 소떼들을 이끌고 요단들로 간 겁니다. இந்த வகையில லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்து தன்னுடைய ஆட்டு மந்தைகள் எல்லாவற்றையும் அழைத்து யோர்தான் நதியை நோக்கி செல்லுகிறான். 롯은 생각하기를 내가 저 요단까지만 가면 돼. லோத் என்ன யோசிச்சு பார்க்கறான்னா நான் யோர்தான் வரைக்கும் போனா போதும். 저긴 목초지가 좋으니까 저기 가서 양떼를 치면 될 거야. நீர்வளம் பொருந்தினதா இருக்கிறதுனால இப்ப என்னுடைய ஆடுகள் அங்க நான் போய் போஷிக்க முடியும். 하고 요단들로 갔는데 அதனால யோர்தான் பகுதியை நோக்கி அவர் போறார். 사단이 간 김에 조금만 더 가 하고 턱 밀었어요. ஆனா சாத்தான் என்ன பண்றாருன்னா நீ தான் போறல இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி போ. 그러니까 소돔과 고모라 성으로 가버렸다 이 말입니다. அதனால தான் இந்த வகையில சோதோம் குமாரா வரைக்கும் அவர் போயிட்டார். 소돔과 고모라 성에 가보니까 너무 좋은 거예요. சோதோம் குமாராவுக்கு போய் பார்க்கறாரு இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. 사람 살기가 좋고 ஜனங்க அங்க வாழ்றதுக்கு ரொம்ப நல்ல இடம். 쾌락이 있고. அது மாத்திரம் இல்லாம எல்லா வளமும் பொருந்தி இருக்கு. 그래서 롯은 소돔 성 안에서 살았습니다. இந்த லோத்து சோதோம் குமாராவல அவர் வாழ்றார். 반대로 아브라함은 짐승떼를 이끌고 그 보면 헤브론에 있는 마무리 상수리 숲으로 갔다고 돼 있어요. ஆனா அதுக்கு பதிலாக இப்ப ஆபிரகாம் எங்க போனாருன்னு பார்த்தீங்கன்னா 거기서 아브라함은 하나님을 믿었습니다. கானான் தேசத்தில் குடியிருந்தான். இப்ப அந்த இடத்துல ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். 그리고 하나님을 의지해서 318명의 젊은 군사를 가르쳤습니다. அது மாத்திரம் இல்லாம கர்த்தரை சார்ந்திருந்து 318 வீரர்களுக்கு இப்ப அவர் பயிற்சி கொடுக்கிறார். 세월이 지났습니다. நாட்கள் கடந்து சென்றது. 롯이 소돔과 고모라 성 안에 들어가 있는데 இந்த லோத்து சோதம் குமாரா அந்த இடத்துக்கு அவர் போகணும். 그 소돔 성의 죄악이 하나님에게까지 상달되어서 심판해야 될 때가 됐어요. ஆனா சோதம் குமாரில் நடந்த இந்த அக்கிரமம் எல்லாமே கர்த்தருடைய பார்வைக்கு வரைக்கும் அது சென்றது. அதனால கர்த்தர் அதை நியாயம் தீர்க்கணும்னு முடிவெடுக்கிறார். 그때 하나님께서 두 천사와 함께 아브라함을 찾아갔습니다. அந்த நேரத்துல கர்த்தர் அவருடைய தேவ தூதர்களால ஆபிரகாமை தேடி செல்லுகிறார். 아브라함이 하나님과 천사인지는 모르지만은 지나가는 객을 잘 대접을 했어요. ஆபிரகாம் வந்து அவங்க தேவனுடைய தூதர்கள் தானே தெரியாம சரி இப்ப போயிட்டே இருக்கும்போது அவங்களை சந்திக்கும் போது ரொம்ப நல்லா அவங்களை உபசரிக்கிறார். 이 음식을 먹고 쉬었다 가세요 하고 음식 대접을 해줬어요. இந்த சாப்பாடை நீங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க அப்படின்ட்டு இப்ப சாப்பாடுகளால உபசரிக்கிறார். 음식을 먹고 난 후에 두 천사는 길을 가고 하나님께서 아브라함에게 이야기를 했습니다. இந்த ரெண்டு இந்த தேவ தூதர்களுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் வழியில போயிட்டு கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல சொன்னதை சொல்றாங்க. 내가 하는 일을 아브라함에게 속일 수가 있겠느냐? நான் சொல்லக்கூடிய இந்த வேலையில நீ ஆபிரகாமுக்கு இப்ப நான் மறைக்க முடியாது. 소돔성의 죄악이 하늘에까지 상달해서 이제 소돔성을 심판하려고 그런다. சோதம் குமார்ல இப்ப அந்த பாவம் ரொம்ப அதிகாரத்து நிமித்தமாக நான் அந்த தேசத்தை அழிக்க போகிறேன். 아브라함이 그 소리를 듣고 깜짝 놀랐어요. ஆபிரகாம் இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். 여러분 소돔성에 누가 살고 있습니까? பிரியமானவர்களே இப்ப சோதம்ன்ற இடத்துல இப்ப யார் வாழ்ந்துட்டு இருக்கறா? 조카 롯과 그의 가족이 살고 있잖아요. அவருடைய உறவினராகிய இந்த லோத்து இப்ப அங்க வாழ்ந்துட்டு இருக்கறான். 조카 생각이 난 거예요. அவருடைய லோத்தை பத்தி அவர் யோசிக்கிறார். 그래서 하나님께 질문을 합니다. அதனால கர்த்தரை பார்த்து இவர் கேட்கிறார்.
하나님, ஆண்டவரே, 의인과 죄인을 함께 멸하시면 가당치 않습니다. நீதிமானையும் பாவியும் சேர்த்து அழித்தோம்னா இது நமக்கு பெரிய நஷ்டம் இல்லையா? 만약에 그 성에 의인 50이 있으면 심판하시겠습니까? ஒருவேளை அந்த பட்டணத்துல 50 நீதிமான்கள் இருந்தாருன்னா நீங்க அதை அழிப்பீங்களா? 하나님이 심판을 안 한다고 그랬어요. கர்த்தர் வந்து அப்படி இருந்தாங்க நான் அழிக்க மாட்டேன். 아브라함 생각해 보니까 롯과 아내와 두 딸이 들어갔는데 ஆபிரகாம் யோசிச்சு பார்க்கறா, இப்ப லோத்தும் மனைவியும் இப்ப அவங்களுடைய மகன்களும் அங்க இருக்கிறாங்க. 그동안 전도해가지고 사람이 늘어났으면 얼마나 늘어났겠나. அவங்க அங்க உள்ள போயிட்டு இப்ப கர்த்தர் கொடுத்து சுவிசேஷம் அறிவித்திருந்தாங்கன்னா இப்போ நிறைய விசுவாசிகள் அங்க எழும்பியிருப்பாங்க. 한 50명은 안 될까? கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்கன்னு ஆபிரகாம் யோசிக்கிறார். 그래서 이제 물어본 거지요. அதனாலதான் இப்ப ஆண்டவர் கிட்ட அந்த மாதிரி கேட்கிறார். 의인 50이 있으면 심판하시겠습니까? நீதிமான் 50 பேர் அங்க இருந்தாரோ கர்த்தர் நீங்க அந்த தண்டிக்க போறீங்களா? 내가 의인 50을이나 심판하지 아니하리라. இங்க நீதிமான் 50 பேர் தாங்க, நான் அழிக்க போவதில்லைன்னு ஆண்டவர் சொல்றார். 아브라함이 불안한 거예요. ஆபிரகாமுக்கு இப்போ ரொம்ப கடபடப்பா இருக்கு. 그러면 40명은 어떨까요? சரி சரி, இப்போ ஒரு 40 பேர் இருந்தாங்கன்னா 40명도 심판 안 한다. சரி 40 பேர் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன். 30명은 30 பேர் 30명도 심판 안 한다. 30 பேர் இருந்தாலும் நான் அழிக்க போறதில்லை. 그래도 불안한 거예요. ஆனாலும் அவருக்கு கொஞ்சம் பயம் வந்தது. 내가 한 번만 더 얘기해 주세요. இன்னும் ஒரே தடவை மாத்திரம் நான் சொல்றதை கேளுங்க ஆண்டவரே. 20명은 어떻겠습니까? 20 பேர் இருந்தா ஆண்டவரே என்ன நினைக்கிறீங்க? 20명 있어도 심판 안 한다. சரி 20 பேர் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன். 10명은 சரி 10 பேர் இருந்தா 10명도 심판 안 한다. 10 பேர் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன். 그때 아브라함이 설마 10명은 넘겠지 생각을 한 것 같아요. ஆபிரகாம் நினைச்சா நிச்சயமாவே 10 பேருக்கு மேல கட்டாயம் இருக்கும். 하나님께서 그렇게 말씀하시고 가셨어요. கர்த்தர் இந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டார். 이제 앞서간 두 천사가 소돔성에 들어갔습니다. இப்ப முன்னாடி போன இந்த தேவ தூதர்கள் சோதோம் நிலத்துக்குள்ள போயிட்டாங்க. 롯이 소돔성 앞에 앉아서 깊은 고민을 하고 있는 இந்த 거예요. லோத்து சோதம் பட்டணத்துக்கு முன்னாடி இந்த வாசல் அருகே உட்கார்ந்து ரொம்ப ஆழமா எதையும் யோசிச்சுட்டு இருக்கார். 왜냐하면 롯은 구원받은 의인이거든요. ஏன்னா லோத்து ரட்சிப்பு பெற்ற நீதிமான். 그 의인이 소돔이라고 하는 세상에서 살려고 하니까 마음이 상해서 못 살겠는 거예요. அந்த நீதிமான் லோத் இந்த சோதோம் என்ற இந்த பட்டணத்துல வாழ்றதுனால தான் அவருடைய இருதயம் இப்ப ரொம்ப காயப்பட்டிருக்கு. 의인이 죄인에게 전도를 할 수 있지만은 죄인과 어울려 살 수는 없어요. நீதிமான் பாவிகள் இடத்துல இப்ப இந்த சுவிசேஷம் அறிவிக்க முடியும், ஆனா பாவிகளோட சேர்ந்து ரொம்ப வருஷம் வாழ முடியாது. 저가 날마다 소돔성의 불의를 보고 마음이 상하였다 그랬단 말입니다. ஒவ்வொரு நாளும் இந்த சோதம் நடக்கிற அக்கிரமத்தை பார்த்து லோத்துடைய இருதயம் காயப்பட்டதுன்னு வசனம் சொல்லுது. 그 의로운 심령이 상하고 있는데 இந்த காயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அவருக்குள்ள பெருக ஆரம்பித்திருக்கு. 천사 둘이 오는 걸 보고 발견을 했어요. தேவ தூதர்களை வரதை பார்த்து அவர் கண்டுபிடிச்சிட்டார். 물론 천사인 줄은 몰랐죠. தேவ தூதர்கள் பேர் இங்க எழுதப்படல. 그래서 우리 집으로 가서 음식을 드십시다 하고 자기 집으로 모셔갔어요. எங்க வீட்டுக்கு வாங்க போலாம் அப்படின்ட்டு நம்ம உணவு சாப்பிடலான்ட்டு கூப்பிட்டு போறார். 근데 그 소돔성에 있는 사람들이 얼마나 음란한지. ஆனா அந்த சோதம் பட்டணத்துல இருக்கிற அந்த ஜனங்களுக்கு எவ்வளோ இச்சையான ஆசை. 낯선 남자 둘이 왔다는 것을 듣고 쫓아온 겁니다. இப்ப இந்த புது ஆண்கள் வந்து இந்த பட்டணத்துக்குள்ள வந்ததுனால உடனே அவங்களை தேடி வராங்க. 그 사람을 이끌어내라. 우리가 그와 상관하겠다. வெளியில அவங்களை அழைத்துட்டு வாங்க, நான் அவங்க கிட்ட ஆலோசனை பண்ணணும்னு சொல்றாங்க. 참 이 답답한 일이 벌어졌죠. ரொம்ப பயங்கரமான ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் நடந்தது இல்லையா? 그래서 롯이 말하기를 아니다 형제들이여 내게 시집가지 않은 두 딸이 있으니 그 딸을 줄 테니까 너희들이 두 딸은 마음대로 하거니와 이 사람들은 손대지 마라 그랬어요. இந்த லோத் என்ன பண்றாருன்னா, இல்ல எனக்கு இன்னும் திருமணமாகாத 2 மகள்கள் இருக்கிறாங்க, அவங்கள நான் வேணா தரேன், ஆனா இந்த 2 பேரையுமே நீங்க எதையுமே செய்யக்கூடாதுன்னு லோத் சொல்றாரு. 근데 아니다 우리가 그 남자를 상관해야 된다 하고 막 이제 내보내라고 그런 거예요. ஆனா அந்த ஜனங்க என்ன சொல்றாங்களா, இல்ல இல்ல இவங்களோட தான் நாங்க பேசணும், நான் அவங்களை ஏதாவது பண்ணணும்னு சொல்றாங்க. 그때 천사들이 그 사람들의 눈을 멀게 했습니다. அப்ப இந்த தேவ தூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஜனங்களுடைய கண் பார்வையை முதல்ல இழக்க முடியாது செய்தாங்க. 그리고 롯에게 이야기를 합니다. லோத்தை பத்தி சொன்னாங்க. 이 성 안에 너에게 속한 사람들이 있느냐? இந்த பட்டணத்துல இப்ப உனக்கு சொந்தமான ஜனங்கள் இருக்கிறாங்களா? 내일 아침에 하늘로부터 유황불비가 쏟아져서 심판이 될 거다. நாளை காலையில இப்ப இந்த வானத்துல இருந்து அக்கினி மழையினால கர்த்தர் இந்த தேசத்தை அழிக்க போறார். 너는 날이 새기 전에 빨리 내게 속한 사람들을 데리고 이 성을 나가라. அடுத்த நாள் காலையில் சூரியன் விடியறதுக்கு முன்னாடி சீக்கிரமா உன்னுடைய ஜனங்கள் எல்லாத்தையும் அழைத்து இந்த பட்டணத்தை விட்டு நீ போ. 그래 롯이 그 이야기를 듣고 이제 마음이 급해진 거예요. லோத் இதை கேட்ட உடனே இப்ப அவருடைய இதயத்துல இப்போ அவ்வளவு ஒரு வேகம் எழும்பிடுது. 야 이제 하나님의 심판이 임했는데 ஐயோ இப்ப தேவனுடைய தண்டனை வந்துருச்சு, 누가 나하고 함께 나갈꼬? யார் என்னோட சேர்ந்து போக போறது? 그러다가 생각이 난 게 두 딸과 정혼한 남자들이 있었습니다. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தாங்க, இப்போ அந்த 2 மகள்களும் அவருடைய குடும்பம் மாத்திரம் தான் அவருக்கு ஞாபகம் வருது. 사위지요. அவங்க இப்ப அந்த மகள்களுடைய இந்த மருமகன்கள். 딸이 있으니까 사위를 데리고 나가야 되잖아요. மகள் இருக்கிறதுனால இப்ப அவங்களுடைய மருமகன்களையும் கூட்டிட்டு போகணும். 그래서
그 사위들을 찾아가서 이야기를 합니다. அதனால அவருடைய மருமகன்களை தேடி இவர் போய் பேசுறார். 여보게 사위 큰일 났네. 내 말 좀 들어보게 큰일 났어. ஐயோ மருமகனே பெரிய பிரச்சனை, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. 장인영 감독님 왜 그러십니까? ஐயா மாமா என்னாச்சு, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? 우리 집에 천사가 왔는데 내일 아침에 유황불비가 내려서 이 땅이 심판을 받게 돼. 오늘 중으로 빨리 나가야 돼. எங்க வீட்டுக்கு தேவதூதர் வந்தாரு, நாளை காலை இந்த தேசமே அழிய போகுது, நம்ம சீக்கிரமா விடியறதுக்கு முன்னாடியே வெளியில போகணும். 장인어른 오랜만에 오시더니 농담도 잘하네요. மாமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை நாங்க பாக்குறோம், நீங்க ஜோக்கு கூட ரொம்ப நல்லாவே பண்றீங்களே. 우리 그러지 말고 그냥 노래방이나 갑시다. நம்ம அதெல்லாம் பண்ண வேணாம், நம்ம பாட்டு பாடுற இடத்துக்கு போலாம் வாங்க அப்படின்றான். 롯이 하는 말을 농담으로 여겼더라 그랬어요. லோத்து சொன்ன இந்த வார்த்தையை அவங்க வேடிக்கையா எண்ணினாங்கன்னு வசனம் இருக்கு. 하나님의 심판이 임하는데 கர்த்தருடைய தண்டனை இப்ப வரப்போகுது. 세상에 사는 이 사람들은 농담으로 여기는 거예요. ஆனா உலகத்துல வாழ்ந்த இந்த ஜனங்க அது ஒரு கேலியா வேடிக்கையா அவங்க அதை கேட்கிறான். 롯이 막 마음이 타가지고 이리저리 뛰어다니는데 아무도 없어요. லோத்துடைய இதயத்துல இவ்வளவு படபடப்பா அவர் இருக்கும்போது அவரை பின்பற்றி வரக்கூடிய ஜனங்கள் யாருமே இல்லை. 해가 뜨고 심판이 가까우는데 இந்த சூரியன் கிட்டத்தட்ட விடியற நேரம் வந்துருச்சு. 그래서 두 천사가 와서 한 천사는 두 딸을 잡아 끌고 한 천사는 롯과 그 아내를 끌어서 성 밖으로 끌어냈습니다. இந்த ரெண்டு தேவதூதர்களுமே ஒருத்தர் ரெண்டு மகள்களையும் இன்னொருத்தர் வந்து லோத்தையும் கரம் பிடித்து அந்த பட்டணம் வரைக்கும் வெளியே அழைத்து போறாங்க. 그러면서 이 성을 나가거든 뒤를 돌아보지 마라. இப்ப இந்த நீங்க பட்டணத்தை வெளியில போகும்போது நீங்க பின் திரும்பி பார்க்கவே கூடாது. 그리고 저 작은 소활성으로 들어가라. அப்புறம் நான் காண்பிக்கிற அந்த இடத்துக்கு நீங்க போங்க. 너희들이 그 성에 들어갈 때까지는 심판할 수가 없다 그랬어. அந்த பட்டணத்துக்குள்ள நீங்க போகிற வரைக்கும் இந்த தேசத்தை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. 천사들에게 이끌려 소돔성 밖으로 나온 그들이 தேவதூதர்களுடைய வழிநடத்தல் மூலமாக பட்டணத்துக்கு வெளியே இழுக்கப்பட்ட இந்த ஜனங்க 두려워서 소활성으로 뛰어들어갔어요. ரொம்ப பயந்து கடைசியில வெளியில அவங்க போறாங்க. 그런데 세상에 롯의 아내가 ஆனா அந்த உலக 소돔성이 보고 싶어서 뒤를 돌아다 본 거예요. லோத்துடைய மனைவிக்கு நடந்த பயங்கரமான சம்பவம் என்னதுன்னா, இந்த சோதம் பட்டணத்துக்கு என்னதான் ஆச்சுன்னு இப்ப பின்னாடி திரும்பி பார்க்கறான். 그래서 어떻게 됐습니까? என்னாச்சு? They became salt pillar. Salt pillar. 한국어로 소금 기둥. 소금 기둥 됐다. 그래서 롯의 아내가 소금 기둥이 됐어요. இந்த வகையில் லோத்துடைய மனைவி உப்பு தூண் ஆயிட்டான். 제가 작년에 이스라엘에 가갖고 사이바다를 갔더니 물이 엄청 짜더라고요. போன வருஷம் இப்ப நான் இஸ்ரவேல் இடத்துக்கு போயிட்டு அங்க நான் தண்ணி குடிச்சு பார்த்தா அது ரொம்ப உப்பு தன்மையா இருந்தது. 그 근처가 소돔 고모라 성이 있던 곳인데 சோதம் குமாருக்கு பக்கத்துல இடம் தான் அது. 롯의 아내가 소금이 돼가지고 계속 녹아서 그 물이 그렇게 짜졌대요. லோத்துடைய மனைவி வந்து அந்த உப்பு தூணாதான் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி தண்ணியில போய் சேர்ந்தாங்கன்னு சொல்றாங்க. 참 기가 막히잖아요. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லைங்களா? 소활성 안에 들어가 보니까 롯과 두 딸만 남은 거예요. ஆனா கடைசியில இப்ப அந்த லோத்தும் ரெண்டு மகள்கள் மாத்திரம் தான் பட்டணத்தை விட்டு வெளியில போறாங்க. 여기도 두렵습니다. ஐயோ இங்கேயும் எங்களுக்கு ரொம்ப பயம். 우리가 저 산에 있는 굴까지만 가게 해주세요. இப்ப அந்த மலை பகுதியில் இருக்கக்கூடிய குகை வரைக்கும் நாங்க போக முடியாத செய்யுங்க. 그냥 거기 있어도 되는데 அங்க இருந்திருந்தாலே போதும். 굴에 가겠다는 거예요. ஆனா இன்னும் தூரம் போகணும்ன்றான். 그래서 가거라 그랬어요. சரி நீங்க போய் பாருங்கன்னு சொல்றான். 롯과 두 딸이 굴 속에 들어갔습니다. லோத்தும் அந்த மனைவியை வந்து அவங்க போகணும்னு நினைச்ச இடத்துக்கு போறாங்க. 여러분 신앙생활하면서 굴 속에 들어가는 거 안 좋아요? பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்போது இந்த மாதிரி குகைக்குள்ள போறதெல்லாம் நல்லது கிடையாது. 집에 혼자 앉아갖고 굴 파고 있는 사람들 있죠. தனியா இப்போ தனியா வீட்டுல இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா? 그거 굉장히 어두운 신앙이에요. ரொம்ப இருளான ஆவிக்குரிய வாழ்க்கை அது. 교회 나와서 밝게 살아야 되지. சபைக்கு வந்து நீங்க பிரகாசமா வாழணும். 집에서 혼자 굴 파고 앉았으면 안 돼요. தனியா நீங்க வீட்டுக்குள்ள வந்து எதையும் பண்ணக்கூடாது. 어느 날 두 딸끼리 의논을 했습니다. ஒரு நாள் இந்த ரெண்டு மகள்களுக்குள்ளாக இந்த மாதிரி ஆலோசனை செய்றாங்க. 소돔과 고모라 성은 불비로 인해서 완전히 망해버렸고 இந்த சோதோமும் குமோராவும் இந்த அக்கினினால முழுசா இது அழிக்கப்பட்டுருச்சு. 두 딸이 생각해 보니까 ரெண்டு மகள்களும் யோசிச்சு பார்க்கறாங்க. 이 세상의 도리를 쫓아서 우리에게 자식을 줄 남자가 없는 거예요. இந்த உலகத்துல இப்போ தனக்குள்ள வந்து பிள்ளைகளை கொடுக்கக்கூடிய ஆண்கள் இப்ப இல்ல. 그래서 두 딸이 의논을 했습니다. ரெண்டு மகள்களுமே அதுக்கப்புறம் ஆலோசனை செய்றாங்க. 우리가 우리 아버지께 술을 먹이우고 நம்முடைய தகப்பனார் நம்ம மதுபானம் அருந்த செய்து
우리가 그에게 들어가서 그로 씨를 얻자. நாம அவருக்குள்ள போயிட்டு அவர் மூலமா நம்ம விதையை பெற்றுக்கொள்ளலாம். 그래서 아버지에게 술을 먹이고 அதனால அவருடைய தகப்பனார மதுபான அருந்த செய்து 아버지가 술이 취했을 때에 இப்ப அவர் மதுபான போதை மயக்கத்துல இருக்கும்போது 큰딸이 아버지에게 들어가서 씨를 얻었습니다. முதல்ல பெரிய மகள் தன்னுடைய தகப்பனாரோட இப்ப அவங்க ஒண்ணா உறங்குகிறாங்க. 그 다음에 또 술을 먹이고 அதுக்கப்புறம் மறுபடியும் இரண்டாவது முறை மதுபான அருந்த வச்சு 작은 딸이 아버지에 들어가서 씨를 얻었습니다. இரண்டாவது மகளும் இப்ப தகப்பனார் மூலமாக அவங்க வித்தை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. 그래서 낳은 자식이 암몬과 모압이에요. அந்த வகையில பிறந்த பிள்ளைகள் தான் இந்த அம்மோனும் மோவாபும். 하나님께서 진노하시면서 말씀하셨습니다. கர்த்தர் இதை பார்த்து அவர் சொல்றார், 암몬과 모압에 속한 후손은 대대로 영원히 여호와의 총에 들어오지 못한다. இந்த அம்மோனும் இந்த மோவாப் சந்ததியில வரக்கூடிய எல்லா ஜனங்களும் தேவனுடைய சந்ததிக்குள்ள அவங்க வரவே முடியாது. 저주받은 민족이 됐죠. சாபத்தை பெற்ற ஒரு சந்ததியாக அது மாறியது. 그것이 불 가운데서 받은 구원입니다. இதுதாங்க அக்கினியிலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மனிதன். 롯이 소돔과 고모라 성의 유황불빛 속에서 몸은 구원받았지만 லோத்து இப்போ இந்த அக்கினி ஜுவாலையில இருந்து இப்ப அவர் அழியப்படுகிற அந்த நேரத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார். 아무것도 없이 다 불에 태워버렸어요. எதுவுமே இல்லாம எல்லாமே நெருப்புல எரிஞ்சது. 왜 그랬습니까? ஏன் அப்படி நடந்தது? 하나님이 아브라함에게 복을 주셨는데 கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். 아브라함과 함께하는 동안에 복을 같이 받았지만 ஆபிரகாமோட சேர்ந்து இருக்கும்போது அவர் ஆசீர்வாதத்தை சேர்ந்து பெறுகிறார். 이 아브라함으로부터 떨어지면서 복을 잃어버린 거예요. ஆனா இந்த ஆபிரகாமை விட்டு விலகிற நேரம் முதற்கொண்டு இந்த ஆசீர்வாதத்தை அவர் இழக்கிறார். 롯의 마음에 아브라함을 무시하는 거만한 마음 때문에 그랬던 겁니다. இந்த லோத்துடைய இதயத்துல ஆபிரகாமை தூஷிக்கக்கூடிய இருதயம் இருந்ததனால தான் இந்த சம்பவங்கள் நடந்தது. 하나님은 아브라함을 복의 근원으로 삼았습니다. கர்த்தர் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பனாக அவர் ஸ்தாபித்தார். 아브라함이 실수하든지 안 하든지 상관없이 ஆபிரகாம் தவறு செய்கிறாரோ இல்லையோ 하나님은 아브라함에게 복을 주겠다고 말씀하셨어요. அதற்கு சம்பந்தம் இல்லாம கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை தருவதாக கூறினார். 너에게 복을 베푸는 사람을 내가 복을 주고 உனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவர்களுக்கு நானும் ஆசீர்வாதம் கொடுப்பேன். 너를 저주하는 사람을 내가 저주하겠다. உன்னை சபிக்கிறவர்களை நானும் சபிப்பேன். 하나님은 아브라함에게 약속을 주셨고 கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். 아브라함의 어떤 행위와 상관없이 하나님은 아브라함에게 복을 주셨습니다. ஆபிரகாமுடைய எந்த கிரியைக்கும் சம்பந்தம் இல்லாமல் அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 이 고린도 전서 3장에 나와 있는 이 불 가운데서 받은 구원과 같은 사람. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் இந்த அக்கினியின் மத்தியில் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அந்த மனிதன். 왜 이 사람이 롯인지 아시겠습니까? ஏன் அந்த மனுஷன் லோத்து தான் அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? 예. 왜 제가 이야기를 하느냐면은 ஏன் இதை பற்றி நான் உங்ககிட்ட பேசுறேன்னா 여러분 중에서도 롯과 같은 그런 신앙을 하다가 불 가운데 받은 구원이 있을까봐 두려워해서 이야기하는 거예요. லோத்தை போல ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து அக்கினியின் மத்தியில ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் இருப்பார்ன்றதுனால தான் இதை உங்ககிட்ட நான் 이제 சொல்றேன். 상과 구원에 대한 것을 좀 정리해 보겠습니다. இப்போ இந்த கூலி இந்த பரிசு அப்புறம் ரட்சிப்பை பற்றி நான் பேசி நான் முடிக்கிறேன். 자, 고린도전서 3장 12절. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 만일 누구든지 금이나 은이나 보석이나 나무나 풀이나 지푸로 이터 위에 세우면 ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் 각각 공력이 나타날 터인데 그날이 공력을 밝히리니 이는 불로 나타내고 그 불이 각 사람의 공력이었다는 것을 시험할 것임이니라. அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும் ஏனெனில் அது அக்கினினாலே வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். 자, 그럼 금이나 은이나 보석은 도대체 뭐냐? இந்த பொன்னும் வெள்ளியும் விலையேற பெற்ற கல்லும் இது எல்லாமே என்னது? 우리가 집을 지을 때 금도 사다 금이나 은이나 보석을 사다 해야 되나? இப்ப நம்ம வீடு கட்டும் போதும் பொன் வெள்ளி விலையில பெற்ற கற்கள் மூலமாக வீடு நம்ம கட்டணுமா? 이건 그 얘기가 아니고 마음을 말하는 겁니다. அதை பற்றி தானே இல்லைங்க, இது நம்மளுடைய இருதயத்தை குறிக்கிறது. 금이나 은이나 보석 같은 마음, இந்த பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் போன்ற இந்த இதயம், 나무나 풀이나 집 같은 마음, மரம் புல் வைக்கோல் போன்ற இதயம். 집을 짓기 위해서 이 땅에서부터 잘려진 나무나 풀이나 짚은 구원을 받은 겁니다. இந்த வீடு கட்டுவதற்காக வெட்டப்பட்ட இந்த மரமோ புல்லோ வைக்கோலோ ரட்சிப்பை பெறும். 그러나 땅에 뿌리를 두고 있었을 때와 똑같은 변하지 않는 모습을 가지고 있는 거예요. ஆனாலும் இப்ப இந்த நிலத்திலேயே இருக்கிற அந்த மரம் புல் வைக்கோல் போல அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. 구원받고 나서 변하지 않는 사람을 말하는 거예요. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகும் மாறவே மாறாத ஜனங்களை பற்றி இந்த வசனம் சொல்லுது.
자기 마음을 가지고 사는 사람을 말합니다. தன்னுடைய இதயத்தை வைத்து வாழக்கூடிய ஜனங்களை பற்றி வசனம் கூறுகிறது. 금이나 은이나 보석은 뭐냐? ஆனா அந்த பொன்னும் வெள்ளியும் இந்த வெளியேறப்பட்ட கல்னா என்னது? 여러분 금이 만들어지는 과정을 생각해 보세요. பிரியமானவர்களே, பொன்னை முதல்ல எப்படி செய்யறாங்கன்ற அந்த செயல்முறையை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். 금덩어리가 그냥 뚝하니 떨어져 있는 거 보셨어요? இப்போ இந்த தங்கத்தை செய்யக்கூடிய அந்த பாத்திரத்தை முதல்ல நீங்க பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு பெருசா இருக்கும். 은덩어리가 뚝 떨어져 있는 거 보셨어요? இப்போ இந்த தங்கம் முழுவதாக சேகரிக்கப்பட்ட அந்த இடத்தை பார்த்திருக்கீங்களா? 그런 건 없어요. அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. 금이나 은이 만들어지는 과정을 보면 இந்த பொன்னு வெள்ளியை சும்மா சாதாரணமா நேரடியா உருவாக்க மாட்டாங்க. 이 금과 은은 땅 속에 흙과 함께 묻혀 있어요. இந்த பொன்னு வெள்ளியை நிலத்தின் அடியில ஆழமா புதைக்கப்பட்டிருக்கும். 그걸 이제 광맥을 발견하는 사람들이 가서 찾지요. அதனால இப்ப அந்த மைனிங் பண்ற அந்த ஆட்கள்லாம் இப்போ முதல்ல போயிட்டு அதை தேடி கண்டுபிடிப்பான். 아, 여기 금맥이 있어서 여길 캐면은 금이 되겠다. ஓ, இந்த இடத்துல தங்கம் இருக்குது, இங்க போயிட்டு நம்ம தோண்டணும்னா தங்கத்தை கண்டுபிடிக்க முடியும். 은도 마찬가지입니다. அதே போலதான் இந்த வெள்ளியும். 그래서 땅을 깨뜨리고 부셔가지고 흙을 이렇게 이제 차에다 실어요. நிலத்தை இப்ப தோண்டி புதைச்சி கடைசியில் தங்கம் இருக்கிற அந்த நிலத்தோட சேர்ந்து மண்ணையும் ஃபுல்லா வெளியில எடுப்பாங்க. 그 금이 섞여 있는 흙덩어리를 가지고 쇠석기라고 하는 흙을 부수는 기계에다 집어넣어요. இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மண்ணோட சேர்ந்திருக்க அந்த தங்கத்தை ஒரு ஃபில்டர் மூலமா அது தங்கமாகவும் மண்ணாகவும் தனித்தனியா பிரிப்பான். 그냥 큰 흙덩어리인데 ஒரு பெரிய ஒரு பெட்டி மாதிரி அது. 그걸 잘게 부수는 기계에다 집어넣고 막 돌리면 ஆனா அது அந்த மிஷினுக்குள்ள இப்ப நீங்க அந்த தங்கத்தையும் இந்த மண்ணையும் சேர்த்து போட்டீங்கன்னா 그게 막 큼직큼직한 놈들이 깨져가지고 조그만한 돌멩이가 돼버려요. இப்ப இந்த தங்கம் எல்லாமே பெருசா இருக்குது, சின்னதா உடைஞ்சி அந்த தங்கமா வெளியில வரும். 그걸 갖다 용광로에다 갖다 집어넣고 இப்ப அதுக்கப்புறம் அந்த உஷ்ணமா இருக்கக்கூடிய அந்த ஒரு பாத்திரத்துல அதை போடுவாங்க. 밑에서 불을 떼는 거예요. கீழ இருந்து அந்த நெருப்பை பத்த வைப்பாங்க. 그러면 불을 떼면은 용광로의 온도가 서서히 올라가지요. நெருப்பு பத்த வச்சாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய அந்த டெம்பரேச்சர் அதிகரிக்கும். 모든 쇠는 녹는 온도가 있어요. எல்லா உலோகங்களும் உருகக்கூடிய அந்த ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. 그런 거 아세요? இது மாதிரி விஷயங்கள் தெரியுங்களா? 예, 2명 빼고 다 아시는 것 같은데. ரெண்டு பேரை தவிர எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். 그런 거 아세요? தெரியுங்களா? 아, 고맙습니다. நன்றி. 그래서 불을 떼면서 온도를 높이면 கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நெருப்பு பத்த வைக்கும் போது அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். 이제 제일 빨리 녹는 납이 녹아서 나와요. சீக்கிரமா 제일 빨리 하여간 순서대로 녹아요. சரி, எப்படியோ அந்த ஒவ்வொரு படியா இந்த மாதிரி அவங்க செய்வாங்க. 계속해서 불의 온도를 올리면 இப்ப தொடர்ந்து அவங்க நெருப்புனால அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது 거기 이제 은도 녹아서 나오고 அங்க இருந்து இந்த பொன்னும் வெறும், 마지막에 이제 금이 또 녹아서 나와요. கடைசியில இந்த தங்கமும் வெளியில வரும். 그러면 이제 끄집어내면 금덩어리가 나오는데 இப்ப அதை வெளியில எடுக்கும் போது இப்ப மொத்தமா ஒரு தங்க கட்டியா அது வரும். 그게 순도가 안 좋아요. not pure. அதோட அந்த தூய்மைத்தனம் அவ்வளவு நல்லா இருக்காது. 그래서 그거를 순도 99.99%를 만들기 위해서 இப்ப அது 99% கேரட் தங்கமா அதை மாத்துறதுக்காக 다시 또 불에다 녹여가지고 이 잡초를 뽑아내고 순금을 만들어요. மறுபடியும் அந்த தங்கத்தில் கூடிய தேவையற்ற அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீக்குவதற்காக அது மறுபடியும் சூடாக்குவாங்க. 그걸 한 번 하고 두 번 하고 세 번 하고 네 번 하고 다섯 번 하고 ஒரு முறை, ரெண்டு முறை, மூன்று முறை, நான்கு முறை, 5 முறை இதை செய்ததுக்கு பிறகு 그래서 불에 많이 들어가서 불순물을 뽑아내면 இப்படியாக இந்த நெருப்புக்குள்ள பல முறை இதை போட்டதுக்கு அப்புறம் இந்த தேவையற்ற பொருட்களை நீக்குறாங்க. 99.99%의 순도를 가진 금이 됩니다. 99.9% தங்கமாக அது மாறுது. 그걸 세상에서는 순금이라고 말해요. அதான் நம்ம இந்த உலகத்துல இந்த பியூர் கோல்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். 100% 금은 없어요. 100% தூய்மையான இந்த பியூர் கோல்ட் இந்த உலகத்துல இல்ல. 그건 정금이라고 그러는데 하늘나라만 있습니다. ஆனா அது உண்மையான தங்கம் பரலோக ராஜ்யத்துல மாத்திரம் தான் அந்த தங்கம் இருக்குது. 그래서 어쨌든 99.99%를 만드는데 எப்படியோ 99.9% தங்கத்தை உருவாக்குறாங்க. 흙 속에 있던 금이 금덩어리로 만들어지려면 மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தங்கத்தை தங்க கட்டியா மாத்தணும்னா 깨뜨려져야 되고 அதை உடைக்கணும், 부서져야 되고 தனித்தனியா பீஸ் ஆக்கணும், 또 금에 녹여져야 되고 அது மாத்திரம் இல்லாம இப்ப அந்த நெருப்புல போடணும். 누군가가 금을 만들기 위한 손길이 계속 가서 யாராவது இப்ப அந்த தங்கத்தை உருவாக்கக்கூடிய அந்த கை தொடர்ந்து அந்த தங்கத்துல வைக்கணும். 흙을 다 뽑아버리고 금만 남도록 만들어 주는 겁니다. எல்லா மண்ணையும் நீக்கி கடைசியில தங்கம் மாத்திரம் மீதமா இருக்கிற அளவுக்கு செய்வாங்க. 여러분
금이 그냥 만들어집니까? பிரியமானவர்களே, தங்கம் சும்மா அப்படியே உருவாக்கப்படுதா? 금을 만들어주는 사람의 손이 있어요. இந்த தங்கத்தை உருவாக்கக்கூடிய மனுஷனுடைய இந்த கைகள் அங்க இருக்குது. 그래서 그 손길에 의해서 깨뜨려지고 부서지고 불에 녹여져서 금이 만들어지는 거예요. அந்த கையின் மூலமாக முதல்ல அதை பிரிச்சு அதை உடைச்சி பீஸ் ஆக்கி கடைசியில் அதை தங்க கட்டியா அதை உருக்கி மாத்துக்கிறான். 은도 마찬가지입니다. அதே போலதான் இந்த வெள்ளியும் 사람의 정금 같은 마음도 똑같습니다. மனிதனுடைய அந்த வெள்ளி போன்ற இருதயமும் அதே போலதான். 사람의 마음이 정금 같은 마음이 되려면 그냥 만들어지는 거 아니에요. வெள்ளி போன்ற இந்த மனிதனுடைய இருதயம் சும்மா சாதாரணமாக உருவாக்கப்படாது. 구원받기 전에 내가 갖고 살았던 육신의 성품이 있어요. ரட்சிப்பு பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு நான் வாழக்கூடிய இந்த என்னுடைய மாம்சத்திற்குரிய இந்த குணாதிசயங்கள் இருக்கிறது. 그 성품을 가지고 그대로 내 마음대로 살면 롯처럼 되는 거예요. அந்த குணாதிசயத்தை வைத்து ரட்சிப்பு பெற்ற பிறகு நான் வாழ்ந்தனா லோத்து மாதிரி நான் ஆயிடுவேன். 그러나 교회와 하나님의 종의 손길에 의해서 ஆனா அந்த சபையும் என்னுடைய ஊழியக்காரருடைய கரத்தினுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து 육신의 성품이 마음이 깨뜨려지고 என்னுடைய மாம்ச குணாதிசயங்கள் எல்லாமே உடைக்கப்பட்டு 또 부서지고 அப்புறம் பீஸ் ஆக்கப்பட்டு 또 많은 연단을 통해서 இன்னும் பல செயல்முறைகள் சூடு செயல்முறைகள் மூலமாக 정금 같은 마음이 만들어지는 것입니다. இந்த தூய்மையான தங்கத்தை போன்ற இருதயம் தூய்மையான வெள்ளி நமக்குள்ள உருவாக்கப்படுகிறது. 그건 이미 불을 통과했기 때문에 불에 타지 않아요. அது ஏற்கனவே நெருப்பை தாண்டி வந்ததுனால நெருப்புல அது இனி நெருப்புனால அது இனி பாதிக்கப்படாது. 보석이 어떻게 만들어지느냐? அதே போல இந்த விலையிடப்பட்ட கல்லை எப்படி உருவாக்குவாங்க? 보석은 원석이라는 게 있어요. 원석. ஓகே. இப்போ இந்த விலையிடப்பட்ட கல்லை வந்து இப்போ தயாரிக்க மாட்டாங்க சும்மா சாதாரணமா. 저 보석에 대한 얘기는 따로 별도로 얘기를 할게요. விலையிடப்பட்ட கற்களை பற்றி சொல்றது காட்டிலும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சுலபமா புரியும்படி நான் 그래서 சொல்றேன். 결론을 내리면 கடைசியா ஒரு முடிவுக்கு வரணும்னா 금이나 은이나 보석은 இந்த பொன்னோ வெள்ளியோ இந்த விலையிடப்பட்ட கல்லோ 자기 마음이 아니고 만들어진 마음이에요. தன்னுடைய சுய இருதயம் இல்லைங்க, இந்த உருவாக்கப்பட்ட இருதயம். 교회가 만들어주고 சபை அந்த இருதயத்தை உருவாக்கி கொடுக்குது. 하나님의 종들이 만들어준 தேவனுடைய ஊழியக்காரர்கள் அதை உருவாக்கி கொடுக்கறாங்க. 그 마음으로 신앙생활했을 때 그건 상과 연결되는 거예요. அந்த இருதயத்தோட அவங்க வாழ்ந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையோடும் அந்த இருதயம் பொருந்தும். 그러나 나무나 풀이나 집처럼 땅에서 있었던 그 모양으로 그대로 들여진 건 ஆனா மரம் புல் வைக்கோல் போல இந்த பூமியில நட்டப்பட்ட அதே போன்ற ஒரு இருதயத்தை வைத்து ஒரு மனிதன் வாழ்ந்தானா 하나님이 공력으로 불태울 때 싹 타버리는 겁니다. தேவன் அக்கினியால் அது சுட்டெரிக்கப்படும் போது அது எல்லாமே எரிக்கப்படும். 바로 롯처럼. லோத்தை போல. 아시겠습니까? புரியுதுங்களா? 여러분이 교회 안에서 그 정금과 같은 마음을 만들어주는 일을 할 때 고맙게 생각해야 돼요. சபைக்குள்ள உங்களுடைய இருதயத்தை தங்கத்தை போல உருவாக்கும் பொழுது நீங்க அதை நன்றியா அதை ஏற்றுக்கொள்ளணும். 자, 이 그림을 좀 보겠습니다. இதை நம்ம இந்த படத்தை நான் இப்ப முதல்ல பார்க்கலாம். 상이라는 것은 어떻게 되느냐? 상이라고 하는 것이 어떻게 되느냐? 상 பரிசு என்பது எப்படி நமக்கு கொடுக்கப்படும்? 자, 여러분 여기까지는 저 이해가 가시죠? பிரியமானவர்களே, இதுவரைக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சது இல்லைங்களா? 죄인으로 살다가 예수 그리스도의 십자가의 피로 구원받고 의인이 되어서 그 영혼이 그 낙원에 가는 걸 말합니다. பாவியாக நாம வாழ்ந்து இயேசுடைய சிலுவையின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நித்தியமாக இப்போ நாம் அந்த 낙원에 가서 쉬고 있다가 சொர்க்கத்துக்கு போய் நாம் ஓய்வு எடுத்துக்கொண்டு 이제 예수님께서 얘가 왜 안 먹죠? 다음 포인터. 지금 PPT 안 먹어요? 예, 예수님께서 구름 위에 나타나실 때 예수 그리스도 மேகத்தின் மத்தியில் அவர் காட்சியளிக்கும் பொழுது 이때 부활의 몸을 입고 공중에서 예수님을 만난다고 그랬습니다. உயிர்த்தெழுந்த இந்த சரீரத்தை உடுத்தி நாம் இயேசு கிறிஸ்துவை மேகத்தின் மத்தியில் சந்திக்கிறோம். 그리고 이때 뭘 하느냐? அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? 구원을 받고 살았던 이 삶이 있잖아요. 삶. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்த இந்த வாழ்க்கை இருக்குது இல்லையா? 사는 동안에 믿음으로 산 것에 대한 심판을 받아요. நாம் வாழ்கிற வாழ்க்கையில் விசுவாசத்தின் மூலமாக வாழ்ந்த வாழ்க்கைக்கு நாம் அந்த நியாயத்தீர்ப்பை பெறுவோம். 모든 사람이 자기 입으로 직고하리니 எல்லா ஜனங்களும் தன்னுடைய வாயினால இப்படியாக பேசுவார்கள். 우리가 하나님 앞에 서면 내가 어떻게 살았는지를 내 입으로 말한다는 겁니다. நாம் கர்த்தருக்கு முன்பதாக நான் எப்படி வாழ்ந்தேன்றதை நம்ம பேச போகிறோம். 그리고 여기서 상급이 결정이 돼요. இந்த இடத்துல தான் அவருடைய பரிசு கடைசியில முடிவாக கொடுக்கப்படும். 믿음으로 산 것에 따라서 이야기를 하겠죠? இப்ப நான் தனியா நான் பரிசை பத்தி பேசுறேன். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? 너는 5 고을을 다스려라. 너는 3 고을을 다스려라. உனக்கு 5 இடங்கள், உனக்கு 3 இடங்களை நீ அரசாளுவாக. 그래서 하나님으로부터 예수님으로부터 상급을 받고
이제 이 땅에 내려와서 1000년 동안 상급을 누리는 겁니다. இயேசுவின் மூலமாக நாம் பரிசுகளை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு இந்த பூமிக்கு வந்து 1000 ஆண்டு அரசாட்சியை நாம் செய்வோம். 물론 이때는 부활한 몸을 입고 내려오는 거예요. கண்டிப்பாக அந்த நேரத்தில் நம்ம பூமிக்கு இறங்கி வரும்போது உயிர்த்தெழுந்த சரீரத்தின் மூலமாக நம்ம வருகிறோம். 자, 그리고 1000년이 끝나면 1000 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா 부활한 몸을 입고 바로 천국에 들어간다고 그랬죠. உயிர்த்தெழுந்த அதே சரீரத்தை கொண்டு இப்ப நேரடியா பரலோகத்துக்குள்ள போவோம் நான் சொல்லியிருந்தேன். 자, 이것이 이제 의인이 가는 길인데 இதுதான் நீதிமான் செல்லக்கூடிய இந்த பாதை. 제가 오늘 이야기를 하고 싶은 게 이겁니다. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறது எல்லாமே இதுதான். 많은 분들이 하나님 나라에 들어가는 것이 행위하고 이 혼동을 하는 경우가 있어요. பல ஜனங்கள் வந்து இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறது தன்னுடைய கிரியையின் மூலமாகவும் ஏனோ தானோ குழப்பமா இருக்கிறாங்க. 믿음이냐 행위냐? இது விசுவாசமா கிரியா? 믿음으로 구원을 받느냐 믿음으로 사느냐? விசுவாசம் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறீர்களா? விசுவாசத்தின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட வாழ்க்கையை வாழ்கிறீர்களா? 여러분, 하늘나라에 들어가는 그 믿음은 பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்துக்கு செல்லக்கூடிய இந்த விசுவாசம் 십자가의 예수의 피로 구원받은 믿음으로 가는 겁니다. சிலுவையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசித்து அந்த ரட்சிப்பின் மூலமாக அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் நம்ம போகிறோம். 여러분이 어떻게 살았느냐고 아무 상관없어요. நீங்க எப்படி வாழ்ந்தீங்கன்றதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. 태어나서 죽을 때까지의 모든 죄가 예수님의 피로 씻어졌다는 것을 믿는 믿음, 그 믿음으로 가는 겁니다. பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய எல்லா பாவத்தையுமே கழுவியது என்று நம்பக்கூடிய அந்த விசுவாசம். 이해가십니까? புரியுதுங்களா? 자, 그러면 그 다음에 상은 அடுத்து நம்முடைய இந்த பரிசு 1000년 동안 상을 누리는 이 상은 1000 வருடம் அரசாளக்கூடிய இந்த பரிசு 구원을 받고 믿음으로 산 이 믿음의 삶에 대한 보상인 것입니다. ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் விசுவாசத்தின் மூலமாக வாழ்ந்த வாழ்க்கைக்கான ஒரு பரிசு. 내가 믿음으로 살았느냐 안 살았느냐 이것이 천국 가는 걸 결정하는 거 아니에요. நான் விசுவாசத்தின் மூலமாக வாழ்ந்தனா இல்லையா அது பரலோகத்துக்கு போறதை தீர்மானிக்காது. 여러분, 만약에 예수 그리스도의 피로 죄 사함을 받은 것을 믿고 바로 죽었어요. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நீங்க பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு நேரடியா ஒருவேளை இறந்து போயிட்டீங்க. 사람이 죽기 전에 구원받을 수 있죠. மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் ரட்சிப்பை பெற முடியும் இல்லையா? 예, 그 사람 구원받고 바로 죽었어요. அப்ப அந்த மனுஷன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நேரடியா அவர் இறந்துட்டார். 그러면 믿음으로 산 삶이 없는 거예요. அப்ப விசுவாசத்தின் மூலமாக வாழ்ந்த வாழ்க்கை அங்க இல்ல. 그렇죠? சரியா? 자, 그러면 그 사람은 하늘나라 가요 못 가요? அந்த மனுஷன் பரலோகத்துக்கு போவாரா போக மாட்டாரா? கம்மிதான். 간다는 사람 손 들어 보세요. அவர் போவாருன்றவங்க கையை வைங்க. 자, 손 내리시고 கை கீழ போடுங்க. 못 간다는 사람 손 들어 보세요. அவரால பரலோகத்துக்கு போக முடியாதுன்றவங்க கையை உயர்த்துங்க. 앉는 사람이 있는데 கையை இதுக்கு முன்னாடி கையை உயர்த்தாதவங்க இருக்கீங்க நான் 제가 பார்த்தேன். 더는 안 물어보겠습니다. சரி, நான் இதுக்கு மேல கேட்க போறது இல்ல, கவலைப்படாத. 내가 복음을 듣고 예수님의 피가 내 모든 죄를 씻었다고 믿고 딱 죽으면 이 사람은 바로 천국 가요. நான் சுவிசேஷத்தை நான் மரிக்கிறதுக்கு முன்னாடி நான் அதை கேட்டு விசுவாசனா இந்த மனுஷன் 그러면 பரலோகத்துக்கு போவான். 우리가 구원을 받고 나서 살았던 이 삶, ஆனா நம்ம ரட்சிப்பு பிறகு நம்ம விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தது. 이 삶이 금이나 은이나 보석 같은 마음으로 산 사람에게는 상이 남고, இப்ப இந்த வாழ்க்கையை அவங்க பொன் வெள்ளி வெளியேறப்பட்ட கல்லை போல வாழ்ற அந்த மனிதனுக்கு அதை பொறுத்ததான பரிசு இருக்கு. 나무나 풀이나 집처럼 자기의 마음을 가지고 산 사람은 불타버리기 때문에 상이 없다는 이야기입니다. அதே போலதான் மரம் புல் வைக்கோல் இந்த போன்ற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்த ஜனங்கள் எல்லாமே அக்கினியில் எரிக்கப்படுறதுனால அவருக்கு பரிசு கிடையாது. 다시 말하면 이 삶은 상과 연결되는 거예요. இப்ப மறுபடியும் சொல்லணும்னா அந்த விசுவாச வாழ்க்கை பரிசுடன் நேரடியாக தொடர்புடையது. 믿음으로 살았다고 천국 가는 거 아닙니다. விசுவாசம் மூலமாக வாழ்ந்ததனால அவங்க பரலோகத்துக்கு போறாங்கன்னு இல்ல. 믿음으로 산 건 상하고 연결되는 거예요. விசுவாசம் மூலமாக நம்ம வாழ்றது நம்ம பரிசுகளை பெறுவதில் மாத்திரம் தான் தொடர்பு இருக்கு. 상이 많으냐 적으냐 그렇게 결정하는 것이지, பரிசுகள் அதிகமா இருக்குதா இல்ல கம்மியா இருக்குதா அதை மாத்திரம் தான் அது முடிவு பண்ணும். 내가 믿음으로 살면 천국 가고 믿음으로 못 살면 지옥 가고 그게 아니다 이 말입니다. நான் விசுவாசம் மூலமா வாழ்ந்தனா பரலோகத்துக்கு, விசுவாசம் மூலமா வாழ்னா நரகத்துக்கு, அப்படி இல்லைங்க. 천국에 가는 건 뭘로 결정됩니까? பரலோகத்துக்கு போறது எது மூலமா முடிவெடுக்கப்படும்? 예수 그리스도께서 십자가에 흘린 피가 내 모든 죄를 다 씻었다고 하는 믿음입니다. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையினுடைய ரத்தம் என்னுடைய எல்லா பாவத்தையும் கழுவியது என்ற அந்த விசுவாசத்தின் மூலமாக பரலோகத்துக்கு போக முடியும். 하나님의 나라는 믿음으로 가는 것입니다. பரலோக ராஜ்யம் விசுவாசத்தின் மூலமாக தான் போக முடியும். 만약에 내가 구원을 받고 믿음의 삶을 살지 못했다면 천국은 가요. உதாரணத்திற்கு நான் இப்ப ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உடனே மரித்துட்டேன்னா பரலோகத்துக்கு நான் போவேன். 근데 뭐가 없어요? ஆனா என்ன கிடையாது?
상이 없습니다. 예, 상이 없어요. ஆமா அந்த பரிசுகள் கிடையாது. 여러분 구원받은 사람에게는 이 상도 굉장히 중요한 겁니다. பிரியமானவர்களே, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட இந்த மனிதனுக்கு இந்த பரிசும் ரொம்ப முக்கியம். 올림픽의 금메달보다도 1000배 만배 영광스러운 거예요. ஒலிம்பிக் தங்க பதக்கத்தை காட்டிலும் இப்ப 1000 மடங்கு 10000 மடங்கு ரொம்ப விலையேற பெற்றது. 사도 바울도 간증하기를 அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சியில் இந்த மாதிரி சொல்றார். 내가 내 앞에 있는 상을 바라보고 달려간다고 그랬어요. எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த பரிசை பார்த்து நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன்னு அவர் கூறுகிறார். 하나님이 우리 아버지신데 தேவன் நம்முடைய பரலோக பிதா. 자녀들을 위해서 상을 많이 준비했어요. அவருடைய சொந்த பிள்ளைகளுக்காக பல பரிசு அவர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். 자기 자녀가 상을 많이 받는 게 좋을까요? 적게 받는 게 좋을까요? உங்க பசங்க நிறைய பரிசுகளை பெற்றா நல்லதா இல்ல கம்மியா பரிசு வாங்குனாங்கன்னா நல்லதா இருக்கும்? 예, 자식이 상을 많이 받아야 좋잖아요. உங்க பசங்க நிறைய பரிசு வாங்குனாதான் நல்லா இருக்கும். 그런데 상을 준비해놨는데 상을 안 받아봐요. 화가 나지. ஆனா இப்ப பரிசு ஆயத்தமா இருக்குது, அது அவங்க வாங்கலனா கோபம் தான் வரும். 그래서 바깥 어두운데 내어 쫓으라고 그러는 거예요. அதனாலதான் அவனவன் தன் கூலிக்கு தக்கதாக அவனுடைய கூலியை பெறுவான். 이렇게 상을 많이 준비해놨는데 இந்த மாதிரி பரிசை இப்ப நிறைய ஆயத்தம் செய்திருக்கான். 지멋대로 살다가 상을 하나도 못 받다가 ஆனா அவனுடைய சொந்த இஷ்டத்தின்படி வாழ்ந்தானா ஒரு பரிசை வாங்க முடியாது. 아버지가 얼마나 화가 나겠어요. அந்த தகப்பனாருக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும். 그래서 1000년 동안 밖에 나가서 슬피 울으라 그런 거예요. ஆகவே தான் இப்ப 1000 வருஷம் நீ வெளியில போயிட்டு நீ அழுவு. 여러분 그래야 되겠습니까? அந்த மாதிரி அவரு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? 우리 아버지도 기쁘시게 하고 நம்முடைய தகப்பனாரையும் பிரியப்படுத்தி 우리도 1000년 동안에 상을 누리면서 행복하게 살아야 되잖아요. நாமும் 1000 வருஷம் அந்த பரிசுகளை அனுபவிக்கிற சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும். 그러면 여러분들이 교회 안에서 어떻게 믿음으로 사는 것인지를 배워야 되는 거예요. அப்படி செய்யணும்னா விசுவாசத்தின் மூலமா எப்படி சபைக்குள்ள வாழ்றதுன்றதை நீங்க எல்லாருமே கத்துக்கணும். 자동차가 있고 운전면허를 땄어도 இப்ப கார் இருக்குது, டிரைவிங் லைசென்ஸை கூட நீங்க வாங்கிட்டீங்க. 운전을 어떻게 하는지를 안 배우면 서툴러서 사고가 나요. ஆனா டிரைவிங் எப்படி பண்றதை நீங்க தெரிஞ்சுக்கலனா இப்ப சாலை விபத்து தான் இப்ப ஏற்படும். அந்த டிரைவிங் லைசென்ஸ் வாங்குறதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். 그래서 운전면허서 따갖고 오면은 연습시켜서 가르치는 사람 있어요, 없어요? இப்ப டிரைவிங் லைசென்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற அந்த டீச்சர் இருக்காரா இல்லையா? 마찬가지로 교회 안에서도 먼저 믿음을 배운 분들이 그걸 가르쳐 준다 이 말이에요. அதே போலதான் முன்பு உங்களுக்கு முன்னாடியே விசுவாசத்தை கற்றுக்கொண்ட நபர்கள் உங்களுக்கு சபைக்குள்ள அதை கற்றுக்கொள்ளுகிறான். 어떻게 하면 금이나 은이나 보석 같은 마음들이 만들어지는지. என்ன செய்தா இந்த பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் போன்ற இருதயம் நமக்குள்ள உருவாக்கப்பட முடியும்னு 때때로 그 마음을 만들어 주기도 합니다. அடிக்கடி நம்முடைய இருதயத்துல அதை உருவாக்கி கொடுக்கறான். 이거 분명히 여러분 구분할 수 있겠습니까? இதை உங்களால சரியா இப்போ இந்த டிஃபரன்ஸ் உங்களால இப்ப சரியா புரிஞ்சுக்க முடியுதுங்களா? 천국에 들어가는 것은 행위와 상관없이 예수 그리스도의 십자가의 피로 간다. பரலோகத்துக்கு போறது நம்முடைய கிரியைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இயேசுடைய இரத்தத்தின் மூலமாக போறோம். 아멘. ஆமென். 그리고 우리가 구원을 받고 믿음으로 산 삶에 대해서는 하나님이 상을 주신다. அடுத்து நாம் விசுவாசத்தின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த விசுவாச வாழ்க்கைக்கான அந்த பரிசை கர்த்தர் நமக்கு தரார். 여러분 모두 교회 안에서 금이나 은이나 보석 같은 마음을 배워서 믿음의 삶을 사시고 நீங்கள் அனைவருமே சபைக்குள்ளாக இந்த பொன் வெள்ளி இந்த விலையேறப்பெற்ற கல் போன்ற இருதயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு விசுவாசத்தின் மூலமாக வாழ்ந்து 1000년 동안 누리게 하는 하나님의 상을 여러분 같이 누릴 수 있게 되기를 바랍니다. 1000 வருஷம் அரசாளக்கூடிய இந்த தேவனுடைய பரிசை சேர்ந்து சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். 예, 오늘 이 시간에는 하나님의 상에 대해서 제가 말씀을 좀 드렸습니다. இன்றைக்கு இந்த நேரத்தில் தேவனுடைய பரிசை பற்றி நான் உங்ககிட்ட பேசியிருந்தேன். 오전에 이 시간 이렇게 마치면 되는가요? 예, 제가 기도하고 마치겠습니다. நான் ஜெபிச்சு நான் முடிக்கிறேன். 살아계신 하나님 우리 아버지 감사합니다. ஜீவனுள்ள பரலோக பிதாவே உமக்கு நன்றி. 하나님께서 우리에게 은혜로 구원을 주셨을 뿐만 கர்த்தர் 아니라 நீர் எங்களுக்கு இந்த கிருபையின் மூலமாக ரட்சிப்பை கொடுத்தது மாத்திரமல்ல, 또 세상 끝날까지 우리와 항상 함께 계시고 பூமியின் கடைசி பரிந்தமும் நீர் எங்களோடு இருப்பதாக நீர் கூறியுள்ளீர். 이제 이 몸을 내 마음대로 살지 않고 하나님의 뜻대로 살게 하셔서 இனி இந்த சரீரத்தை என்னுடைய விருப்பத்தின்படி வாழாமல் தேவனுடைய சித்தத்தின்படி வாழும்படியாக அர்ப்பணிக்கவும் 우리가 믿음 안에 살았던 삶을 통하여 상을 주신다고 말씀하셨습니다. விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அந்த தன் கொடியை பெறுவான் என்று கர்த்தர் நீர் சொன்னீர். 사랑하는 형제 자매들의 마음 속에 주께서 우리에게 주신 구원에 대해서 감사한 마음을 갖게 하시고 ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய இருதயத்திலுமே இந்த ரட்சிப்பை குறித்தான இந்த விசுவாசத்தை அவர்கள் பெற்று 또한 우리를 위해서 예비하신 하나님의 상에 대해서 소망을 가질 수 있도록 축복해 주옵소서. எங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிற இந்த தேவனுடைய பரிசுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இதயத்தையும் அவர்களுக்குள்ளாக தருவீராக.
교회 안에서 보호를 받게 하시고 சபைக்குள்ளாக அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறும்படியாக செய்யும். 믿음의 삶을 가르침을 받아서 விசுவாசத்தின் வாழ்க்கையை ஒவ்வொரு ஜனங்களுக்குமே நீர் கற்றுத் தருவீராக. 하나님께서 기뻐하시는 삶을 살 수 있도록 축복해 주옵소서. தேவனை பிரியப்படுத்தக்கூடிய இந்த வாழ்க்கையை வாழும்படியாக கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. 이 수양회를 축복해 주신 주님 앞에 감사와 영광을 돌립니다. இந்த ரிட்ரீட்டை ஆசீர்வதித்த தேவனுக்கு முன்பதாக நாங்கள் மகிமையும் நாங்கள் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். 예수 그리스도의 이름으로 기도드리옵나이다. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. 예, 아멘. 잠시 쉬었다가 2부 시간 갖겠습니다. கொஞ்ச நேரம் நம்ம பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து நம்ம செஷன் B ல நம்ம கண்டினியூ பண்ணலாம்.